அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்மட ஃபைனல் ப்ராஜெக்டின் ஊடாக 2023ஆம் ஆண்டு எக்ஸாம், அதாவது 2024ஆம் ஆண்டில் நடந்த 2023ஆம் ஆண்டு எக்ஸாமுக்கான எம்சிக்யூ எக்ஸ்பிளனேஷன் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நேற்றைய கிளாஸை தொடர்ந்து செகண்ட் கிளாஸ் ஆன இன்னைக்கு உங்களோட ரீசெண்ட் பாஸ் பேப்பரான 2023ஆம் ஆண்டு பேப்பர்ல உள்ள 11வது கேள்வியிலிருந்து 20ஆம் கேள்வி வரைக்குமான எக்ஸ்பிளனேஷனை இன்றைக்குரிய கிளாஸ்ல பார்ப்போம். ஸோ இன்னும் ஃபைனல் ப்ராஜெக்ட்ல ஜாயின் பண்ணாத மாணவர்கள் ஃபைனல் ப்ராஜெக்ட பத்தின டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியும். யார் சரி ஜாயின் பண்ணணும்னு சொன்னால் அதுல உள்ள 070 282 5678 சொல்லக்கூடிய நம்பருக்கு ஃபைனல் ப்ராஜெக்ட்னு சொல்லி டைப் பண்ணி வாட்ஸ்அப்பின் ஊடாக அனுப்பி வைங்க. மோர் டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும். நம்ம இப்ப டிரெக்டாக வந்து கிளாஸ்க்குள்ள போலாம். ஓகே, இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு அப்ப பார்க்க போறது 2023, அதாவது பிராக்கெட்ல 2024. பாஸ் பேப்பர் என்ற எம்சிக்யூ 11ல இருந்து 20 வரைக்கும். ஓகே, நான் எப்பயும் போல போறேன். டவுட்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் அப்படி கேளுங்க. சரியா? டவுட் இருந்தால் கேளு. ஓகே, 11வது எம்சிக்யூ 11வது எம்சிக்யூ. 11வது எம்சிக்யூ பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு கடத்தும் சமாந்தர தகடுகளின் மின்னழுத்தங்கள் முறையே -10 வோல்ட் 30 வோல்ட் ஆகும். தகடுகளுக்கு இடையில் உள்ள தூரம் 2 சென்டிமீட்டர் எனின் தகடுகளுக்கு இடையில் உள்ள மின்புலச் செறிவு என்ன? இப்படி ஒரு கேள்வி கேட்டாச்சு. கேள்வி கேட்டதும் நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லி தந்தேன். ஒரு கேள்வியை வாசிக்கீங்க, எந்த ஒரு ஐடியாவும் இல்லைன்னு சொன்னா நீங்க படிக்க வேண்டியது தியரிய. கேள்வியை வாசிக்கீங்க, ஐடியா ஒன்று வருது, அதை அப்ளை பண்ண தெரியல அப்படின்னு சொன்னா நீங்க எடுக்க வேண்டியது பேப்பர்ல பிராக்டிஸ். பாஸ் பேப்பர்ல பிராக்டிஸ். சிம்பிள். நீங்க பிராக்டிஸ் எடுத்து நீங்க கேள்வி செய்தீங்க, அப்பையும் பிழை வருதுன்னு சொன்னா நீங்க திருப்பியும் செய்ய வேண்டியது என்ன? இன்னும் எக்ஸ்ட்ரா பிராக்டிஸ். இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணீங்கன்னு சொன்னால் எங்கேயோ போயிடலாம். சரியா? சிம்பிளாக இருக்கும். ஆனா நீங்க இதை கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க, பெரிதாக விளங்கும். சரியா? ஓகே, இப்ப இந்த கேள்வியை வாசிக்க போல உங்களுக்கு தரப்பட்ட தரவுகள் என்னன்னு சொன்னால் அழுத்த வேறுபாடுகள் தரப்பட்டிருக்குது. அதாவது அழுத்தங்கள் தரப்பட்டிருக்குது -10 வோல்ட்டும் 30 வோல்ட்டும். சரியா? அதே போல ரெண்டு சமாந்தர தட்டுகளுக்கும் இடையிலான இந்த தட்டு -10னா இந்த தட்டு +30, ரெண்டுக்கும் இடையிலான கெப் வந்து 2 சென்டிமீட்டர். இந்த தரவுகள் தரப்பட்டிருக்குது. கேள்வி என்ன கேட்கப்பட்டிருக்குதுன்னு சொன்னால் மின்புலச் செறிவு E என்ன? இப்ப உடனே உங்களுக்கு நினைவு வரணும், மின்புலச் செறிவுக்கும் சமாந்தர தட்டுகளுக்கிட அழுத்தத்துக்கும் அந்த இடைவெளிக்குமான தொடர்பு என்னன்னு உடனே உங்களுக்கு நினைவு வரக்கூடிய தொடர்பு தான் என்ன? E சமன் -டெல்டா V over D. -டெல்டா V over D. சரியா? -டெல்டா V over D. ஓகே, -டெல்டா V over D. அப்ப என்ன செய்வோம்னு சொன்னால் இந்த சமன்பாடுல தான் நீங்க பிரதியிட வேண்டியிருக்குது. நாம பிரதியிடுவோம். E சமன் மைனஸ், சரிதானே, டெல்டா விக்கு -10 வோல்ட் -30. ஏன் இந்த மைனஸ் போர்டு சொன்னால் மாற்றம் சொன்ன என்ன? இந்த டெல்டான்னு சொன்னது மாற்றத்தை குறிக்குது. ஒன்னுல இருந்து ஒன்றரை கழிக்கணும். வித்தியாசத்தை குறிக்குது. மாற்றம் இல்ல, வித்தியாசத்தை குறிக்குது. வித்தியாசம் காண என்ன செய்யணும்? ஒன்னுல இருந்து ஒன்றை கழிக்கணும். மைனஸ் குறியீடு போட்டிருக்கேன். கீழே என்ன போடுது என்று சொன்னால் 2 சென்டிமீட்டர் இருக்குது. அப்ப நான் அதை 2 தர 10⁻2 மீட்டர்னு சொல்லி போடுது. 2 தர 10⁻2 மீட்டர்னு சொல்லி போடுது. இப்ப E சமன் முன்னுக்குள்ள மைனஸ் அப்படி எழுதுங்க, பிராக்கெட்டுக்குள்ளோ -10 வோல்டேஜ்ல இருந்து -30 வோல்டேஜ் போனா -40 வோல்டேஜ் வரும். அதுக்கு கீழே 2 தர 10⁻2 மீட்டர். இந்த மைனஸும் பெருகி படிச்சுன்னு சொன்னால் இந்த மைனஸும் பெருகிப்பட்டா பிளஸ். இது பிரிபட்டா 2
20ஆல பிரிச்சோம், சாரி 40 2ஆல பிரிச்சோம்னா 20, மறை சாரி 10 மறை 2 மேல போனா 100ஆக போகும். பெரியப்பட்டு சுருக்கினீங்கன்னு சொன்னால் 2000 வோல்டேஜ் மீட்டர் மைனஸ் 1, இப்படி ஒரு ஆன்சர் வரும். சுருக்கல் அது சுருக்கல். சோ அதை நான் பத்தி பேசல. இந்த ஐடியாவை எடுத்துக்கோனீங்கன்னு சொன்னா சரி. இப்ப சிலருக்கு டவுட் வரும், நான் இந்த 30 முன்னாலையும் -10 பின்னாலையும் எடுத்துட்டு வச்சா விட வந்து மைனஸ்ல வந்துருமே அப்படின்னு ஒரு டவுட் ஒன்று வரும். அப்படி ஒரு டவுட் வந்து கடைசியில இவர் மைனஸ்ல வந்துன்னு உங்களுக்கு விளங்கினாலும் நீங்க என்ன யோசிக்கலாம்னு சொன்னா இந்த இடத்துல ஆன்சர்ல எதுவுமே மைனஸ் இல்லதானே, ஆன்சர்ல எதுவுமே மைனஸ் இல்லை. சோ அந்த இடத்துல நீங்க அப்படி ஒரு கஷ்டமான சிந்தனைக்குள்ள போக வேண்டிய தேவை. இப்ப நாம இதுக்கு முன்னால இதே பேப்பர்ல 2வது MCQ பாருங்க. சோ அந்த இடத்துல ஒரு லொஜிக்கான விஷயம் ஒன்றே, ஆனா இந்த இடத்துல அப்படி ஒரு லொஜிக் ஒண்ணும் இல்ல. நார்மலாக சுருக்கி எடுக்குதான் இந்த இடத்துல பாயிண்ட். இந்த ஆன்சரை நீங்க எடுத்தா சரி, மைனஸ்ல வந்தாலும் அதை நீங்க இதுல கொடுத்தீங்கன்னு சொன்னா சரி. இப்ப இந்த இடத்துல மைனஸ் பிளஸ் எதை குறிக்க போகுதுன்னு சொன்னால் வேண்டாம், உங்களுக்கு திசையை குறிக்கும். சரியா, இந்த இடத்துல திசையை குறிக்கும். ஆனா இந்த இடத்துல வலதிலிருந்து இடதா, இந்த தட்டு வலது அந்த தட்டு இடதா, இங்க மின்புலச்செறி வலதுல இருந்து இடதுக்கு போதா இடத்துல இருந்து வலதுக்கு போதான்னு எந்த ஒரு கதையும் இல்லைன்னு சொன்னதால, திசையை பத்தின எந்த ஒரு கதையும் இல்லைன்னு சொன்னதால இந்த இடத்துல நீங்க அந்த மைனஸ் குறிய வச்சுட்டு திசையை வச்சுட்டு தலையில போட்டு அடிச்சு கொண்டிருக்க வேண்டிய எந்த ஒரு தேவையும் இல்லை. கூலாக முடிச்சுக்கிட்டு போயிடலாம். சரிதானே, நீங்க மாறி செஞ்சாலும் அதை நீங்க பிளஸ்ல வர ஒரு ஆன்சரை கொடுத்துட்டு போயிடலாம்ன்றத நான் இந்த இடத்துல சொல்ல வரேன். சரியா, அவன் தந்த ஓர்டர்லயே போட்டு நான் கழிச்சேன், ஒழுங்காக வந்துச்சு. சரியா, 12வது MCQ சரியா. ஓகே, இதுல இதுக்கு மேல ஒண்ணும் இல்லைன்றதால நான் என்ன செய்தேன்னு சொன்னா டைரக்டாக 12வது MCQ. 12வது MCQல பின்வருவனவற்றுள் எது மின்புல கோடுகள் பற்றி உண்மையானதன்று? சரியா, உண்மையானதன்று. சரியா, ஓகே. இப்ப பாருங்க, மின்புல கோடுகளுக்கு சொல்லி சில இயல்புகள் இருக்கு. சரியா, காந்தப்புல கோடுகளுக்கு சொல்லி இயல்புகள் இருக்கு. மின்புல கோடுகளுக்கும் காந்தப்புல கோடுகளுக்கும் ஒற்றுமை இருக்குது, மின்புல கோடுகளுக்கும் காந்தப்புல கோடுகளுக்கும் வேற்றுமை இருக்கு. இப்படியான சில விஷயங்கள் இருக்கு. இப்ப நான் மின்புல கோடுகளை பத்தி பேசுறேன். இந்த மின்விசை தொழிற்படக்கூடிய அந்த ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு மின்புலத்துல ஒரு ஏற்றம் செல்லக்கூடிய பாதையை நாம வந்து கற்பனையில வரைஞ்சோம்னு சொன்னால் அது அந்த கோடுகளாக இருக்கும். சரியா, அல்லது அந்த மின்விசை தொழிற்படக்கூடிய அந்த ஏரியாவை நாம வரைஞ்சோம்னு சொன்னால் அது அந்த மின்புல கோடுகளாக இருக்கும். சரியா, ஓகே. இப்ப பாருங்க, இந்த இடத்துல இந்த மின்புல கோடுகளுக்கு சொல்லி சில இயல்புகள் இருக்கு. சரியா, சில இயல்புகள் இருக்கு. ஒரு இயல்பு வந்து சொல்லும், மின்புல கோடுகள் என்ன செய்யும்னு சொன்னால் பிளஸ் ஏற்றத்தில இருந்து ஆரம்பிச்சு மைனஸ் ஏற்றத்துல முடிவடையக்கூடிய மாதிரி இருக்கு. சரியா, பிளஸ் ஏற்றத்தில இருந்து ஆரம்பிச்சு மைனஸ் ஏற்றத்துல போயிட்டு முடிவடையக்கூடிய அமைப்புல இருக்கு. சரியா, ஒரு பாயிண்ட் நினைவு வச்சுக்கொள்ளும். சரியா, ஒரு பாயிண்ட் நினைவு வச்சுக்கொள்ளும். ஓகே, அடுத்த பாயிண்ட் வந்து இப்ப ஒரே ஒரு ஏற்றம் மட்டும் இருக்குன்னு வைங்களேன், ஒரு பிளஸ் ஏற்றம் மட்டும் இருக்கு. சரியா, பிளஸ் ஏற்றத்துல இருந்து ஆரம்பிச்சு போற மாதிரி தான் இருக்குது. பிளஸ் ஏற்றம் மட்டும் ஒரு தனி ஏற்றம் இருக்குதுன்னு சொன்னால் அது என்ன செய்யும் சொன்னால் அந்த மின்புல கோடுகள் அப்படியே முடிவிலிக்கு போற மாதிரி தனி ஒரு ஏற்றம் இருக்கிய சந்தர்ப்பத்துல இங்கால சைட்லயும் போகுமே, இங்கால சைட்லயும் போகும், அது கீழே அப்படியே முடிவிலிக்கு போற மாதிரி. சரியா, அதே போல இந்த மின்புல கோடுகள் என்ன செய்யாதுன்னு சொன்னா ஒன்றை ஒன்று வெட்டாது. மின்புல கோடுகள் ஒன்றை ஒன்று வெட்டாது. அதே போல இந்த மின்புல கோடுகள் என்ன செய்யாதுன்னு சொன்னா ஒரு கடத்திக்கு ஊடாக செல்லாது. அதனாலதான் கடத்திக்குள்ள மின்புல செறிவு என்ன செய்யும் சொன்னால் 0 ஆகும். எந்த இடத்துல மின்புல கோடுகள் செறிவாக எடுக்குதோ அந்த இடத்துல மின்புல செறிவு உயர்வாகவும், எந்த இடத்துல மின்புல கோடுகள் தளர்வாக அதாவது குறைந்த இடத்தில் இருக்குதோ அந்த இடத்துல மின்புல செறிவு குறைவாகவும் இருக்கு. அவர் ஒரு பாயிண்ட். அடுத்தது
இந்த மின்புல கோடுகள் ஒரு நாளும் ஒரு மூடிய வட்டத்தடத்தை ஆக்காது. இப்ப பாருங்க, உதாரணமாக இந்த இடத்துல பாருங்க, இந்த போர்டுக்குள்ள ஒரு மின்னோட்டம் ஓடுதுன்னு வைங்களேன். அப்ப இந்த போர்டுக்குள்ள மின்னோட்டம் ஓடக்கல இங்க நாம யாரு இந்த காந்தப்புல கோடுகளை வரைஞ்சோம்னு சொன்னா இப்படி ஒரு வட்டத்தடம் வரும். யாரு? காந்தப்புலம். காந்தப்புலம். சோ இவர் இப்படி வட்டத்தடத்தை மூடின வட்டத்தடத்தை ஆக்குது மாதிரி ஒரு நாளும் இந்த மின்புல கூடுகள் ஒரு மூடிய வட்டத்தடத்தை ஆக்காது. சோ இப்ப ஒரு மின்புல கோடுக்கும் காந்தப்புல கோடுக்கும் வித்தியாசம் கேட்டீங்கன்னா இவரை கூட சொல்லு. சரியா? இவரை கூட சொல்லு. அப்ப இந்த இடத்துல வட்டத்தடத்தை ஆக்காது. இப்படி ஒரு சில இயல்புகளை நான் சொல்லியிருக்கேன். இன்னும் சில இயல்புகள் இருக்குது. சோ பார்த்துக்கொள்ளுங்க. சரியா? இன்னும் சில இயல்புகள் இருக்குது, பார்த்துக்கொள்ளுங்க. சோ இப்ப நான் சொன்ன இயல்புகள் மெயினான இயல்புகள். இந்த இயல்புகளை நினைவு வச்சுக் கொள்ளுங்க. அடுத்தது ஒரு சீரான சீரான காந்தப்புலம் என்ன செய்யும் சொன்னால், சீரான மின்புலம் என்ன செய்யும் சொன்னால் கொண்டு கொண்டு செங்குத்தாக கோடுகள் இருக்கு. சரியா? உதாரணமாக பாருங்க. சோ இப்படி இங்க பிளஸ் ஏற்றப்பட்டிருக்கீன்னு வைங்களேன். இங்க இருந்து மின்புல கோடுகள் போகுதுன்னு சொன்னால் கொண்டு கொண்டு சமாந்தரமாக போகும். கொண்டு கொண்டு சமாந்தரமாக போகும். சோ இப்படியான சில பல இயல்புகள் இருக்குது. இன்னும் சில இயல்புகள் இருக்குது, பார்த்துக்கொள்ளுங்க. நான் சொன்னதெல்லாம் மெயினான, அதாவது முதன்மைப்படுத்த வேண்டிய இயல்புகள். இதான் மெயினான இயல்புகள். இன்னும் சில இயல்புகள் இருக்குது, கீழே இருக்கு. இப்ப உதாரணமாக பாருங்க, வெப்பமானியில பயன்படுத்தக்கூடிய அந்த வெப்பமானி பதார்த்தம் எப்படி இருக்கணும்னு சொல்லி கேட்டா அதுக்குன்னு சில இயல்புகள் இருக்குது. சரியா? அப்படி இருக்க போல இல்ல இந்த கீழே உள்ள இலகுல கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கணும். அப்படியான சில இயல்புகள் இருக்குது. சும்மா பச்சை தண்ணி ஆன்சர் அதை கொண்டு போய் மேல வச்சு எழுத இல்லைன்னு. சோ அதே போல இது மெயினான இயல்புகள், இத்தாண்டி இயல்புகள் இருக்கு. சரி, இப்ப இந்த கேள்வியில வாசிச்சீங்கன்னு சொன்னால் ஒன்றாவது தவறான கூற்று கேட்கப்பட்டிருக்கு. புலக்கோடுகள் நேரேற்றத்தில் தொடங்கி மறையேற்றத்தில் முடிவடைகின்றன. இந்த கூற்று. சோ அப்ப அந்த கூற்று சரி. ஒரு தனி நேரேற்றம் இருந்தால் புலக்கோடுகள் முடிவிலியில் முடிவடைகிறது. ஒரு தனி நேரேற்றம் இருந்தா முடிவிலிக்கு போற மாதிரி இருக்கும். சோ அதுவும் சரி. இரு புலக்கோடுகள் ஒருபோதும் ஒன்றை ஒன்று வெட்டி செல்ல முடியாது. அதுவும் சரி. ஒன்றை ஒன்று வெட்டாது சொல்லி, அதுவும் சரி. நிலை மின்புல கோடுகள் மூடிய தடத்தை உண்டாக்குகின்றன. மின்புல கோடுகள பொதுவான அம்சமே சொல்லி ஒரு மூடிய தடத்தை உருவாக்காதுன்னு சொல்லி, இனி அது நிலை மின்புலமாக இருந்தா என்ன, ஓடுத மின்புலமாக இருந்தா என்ன மின்புலமாக இருந்தால் என்ன, மின்புலத்தை பத்தி சொல்லியாச்சு. அவன் கொஞ்சம் கேள்வியை மாத்தி நிலை மின்புலம் அப்படி இல்லாட்டி ஏதோ ஒரு அம்சத்துல போயிட்டு வித்தியாசமான ஒரு பேரை சொல்ல போல நீங்க குழம்பு கூட. மின்புல கோடுகள் இயல்புகளே உங்களுக்கு தெரியும். அதுல முன்னுக்கு ஒரு அடைமொழி நிலை மின்புலம், அசைத மின்புலம் இப்படின்னு சொல்ல போல நீங்க குழம்ப வேண்டிய அவசியம் உண்டு இல்ல. மின்புல கோடுகள் இயல்புகள் தெரியும் தானே. அதனால அப்ப அந்த கூற்று என்ன? இல்ல. சரியா? மின்புல கோடுகள் வகை குறிக்க பயன்படுத்தப்படும் புலக்கோடுகள் முன்புலத்தின் கோள வகைகளை குறிக்க பயன்படுத்தப்படும் கற்பனை கோடுகள். ஆரம்பத்துல சொன்னது போல அதான் மின்புல கோடுகளாம். ஒரு டெபினிஷன் ஒன்று கொடுக்காங்க, அதுவும் சரி. இந்த இடத்துல 4வது தான் ஆன்சர். 4th ஆன்சர். சரியா? 4th ஆன்சர். 13வது கேள்வி. சரியா? செறிவு ஐயை உடைய ஒரு ஒளிமுதல் ஒரு குறித்த புள்ளியில் உண்டாக்கும் ஒளிச்செறிவு 90 டெசிபல். செறிவு ஐயை உடைய ஒரு ஒளிமுதலால 90 டெசிபல் உருவாக்கப்படுதாம். ஆகும். செறிவு I2வை விட மற்றும் ஒரு ஒளிமுதல் அதே புள்ளியில் ஒளிச்செறிவு 40 டெசிபலை உருவாக்கும். சேம் புள்ளி, ஒரே புள்ளியில தான் 40 டெசிபலை உருவாக்கும். இரு முதல்களிலும் இருந்தும் புள்ளிக்கு உள்ள தூரம் சமனாகும். சரியா? ஓகே. இந்த இடத்துல அடுத்த விஷயம் என்ன சொல்லுதாங்கன்னு சொன்னால், ஒரு புள்ளி ஒன்று இருக்குது. அந்த புள்ளியை நான் ஏன் எடுக்கிறேன்? சரியா? ஏல இருந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் R தூரத்துல இன்னொரு ஒளிமுதல் இருக்குது. அதுல இருந்து I1 ஒளிச்செறிவு உடைய ஒளி வந்து பிறப்பிக்கப்படுது. சரியா? அதே போல இங்கால R தூரத்துல இன்னும் ஒரு புள்ளியில I2 ஒளிச்செறிவுடைய ஒளி வந்து பிறப்பிக்கப்படுது. ரெண்டுமே தூரங்கள் சமம். இந்த I1 90 டெசிபலும்
I2ஆல 40 டெசிபலும் இந்த புள்ளியில ஏற்படுத்தப்படுது. சரியா? இப்ப நம்மளுக்கான கேள்வி என்னன்னு சொன்னால் I1 over I2 என்ன? இதான் நம்மளோட கேள்வி. சரியா? ஓகே. இங்க தூரம் சமன். அத ஒரு கருவி தான் இருக்குது. அப்ப வலுவும் சமம். வலு சமன் சொல்லலாம். சர்வ சமன் கருவியின் இல்லாம வலு சமன் சொல்லலாம். ஆனா நீங்க வலுவை பத்தி யோசிக்க தேவை. ஆகவே இந்த இடத்துல நீங்க செறிவுக்கு ஒரு சமன்பாடு வாப்பீங்க. செறிவுன்னு சொன்னா என்ன? ஓரலகு பரப்புல ஓரலகு நேரத்துல செல்லக்கூடிய ஓரலகு பரப்புக்கு செங்குத்தாக ஓரலகு நேரத்துல செல்லக்கூடிய சக்தியை தான் செறிவுன்னு சொல்லுவோம். சரியா? ஆகவே செறிவு என்ன? சக்தியின் கீழே நேரந்தர பரப்பு. சோ சக்தியின் கீழே நேரத்தை நாம வலுன்னு சொல்லலும், வலுவின் கீழே பரப்பு. சரியா? இந்த இடத்துல நீங்க ஐக்கு இந்த சமன்பாடினூடாக யோசிக்கிறது ஒன்றுமே இல்லை. ஏன்னு சொன்னா இங்க வலுவை பத்தி உங்களுக்கு எதுவுமே தெரியாது. சர்வ சமன் சொன்னா மட்டும்தான் சமன் எடுக்கலும். ஆனா பரப்பை பத்தி என்ன தெரியும்? பெண்ல இருந்தும் ஒரே தூரத்துல தான் இருக்குது என்று தெரியும். சோ அப்ப இதை வச்சு இந்த ஐய இந்த சமன்பாட்டினூடாக ஒன்றுமே செய்யல. சோ அந்த விஷயத்தை நீங்க ஃபர்ஸ்ட் விளங்கணும். விளங்கினா இந்த சமன்பாட்டுக்கு திருப்பி போற கதை இங்க இருக்க கூடாது. சரியா? அப்ப நீங்க போக வேண்டிய ஒரே சமன்பாடு என்னன்னு சொன்னால் ஒளிச்செறிவு மட்டம் சமன் 10 I0 மேல் I. இந்த சமன்பாடுல போட்டுதான் நீங்க என்ன செய்யணும்னால் பிரதியிட்டு செய்ய வேண்டி வரும். இந்த சமன்பாடுல போட்டுதான் நீங்க பிரதியிட்டு செய்ய வேண்டி வரும். சரியா? சோ இந்த சமன்பாடுல இருந்து நான் செய்ததுக்கு ஒரு சிம்பிளாக ஒன்று சொல்லித்தாரேன். இந்த இடத்துல ஒரே அமைப்புல தான் இருக்குது. ஒரே அமைப்பு. சோ இப்ப இதுல இவ்வளவு இப்ப அந்த புள்ளில ஏன்ன புள்ளில இருக்க ஒத்த இந்த சவுண்ட ஐல இருந்து வாரத்தை என்ன செய்வாருன்னா 90 டெசிபல் உணர்வாரு. அவருக்கு பெரிய ஒரு சவுண்டாக எரிச்சலாக இருக்கு. அதே அந்த I2ல இருந்து வாரது வந்து அவருக்கு நார்மலான ஒரு சவுண்டாக இருக்கு. சரியா? அப்ப I0 ஒருத்தர் தான் நுகரப்படாரு. அவருக்கு அந்த கீழ்த்தன்மை நுழைவாகி என்ன செய்யும் சொன்னா ஈக்குவலாகத்தான் இருக்கும். I0 வந்து ஈக்குவலாகத்தான் இருக்கும். சரியா? சோ அதுல பிரச்சனை இல்லை. அது 10 மறை 12 இருக்கலாம். சரியா? ஓகே. ஓகே சரியா? அது அப்படி இருக்கலாம். அதுல வந்து பிரச்சனை. இப்ப நான் சொல்லப்போற விஷயம் என்னன்னு சொன்னால் நல்லா பாருங்க. இந்த இடத்துல நான் சுருக்கள் ஒன்று காட்டுறேன். இன்னைக்கு 90ன்னு சொல்லி எடுங்க. 90 டெசிபல் I1க்கு போட போறேன். 90 டெசிபல் இன்டு 10 log 10 I0க்கு பதிலாக 10 மறை 2ன்னு போடுதேன். சரி மறை 12ன்னு போடுதேன். வாட் மீட்டர் மைனஸ் 2 வரும். நான் அதை போடல. சரியா? வாட் மீட்டர் மைனஸ் 2 வரும் தானே. சோ செறிவு கலகு 10 மறை 12 கீழ்த்தன்மை நுழைவாயி அதன் மேல I. சரியா? அதன் மேல I. சோ இந்த 10 எனக்குள்ள சுருக்கி படிச்சுன்னு சொன்னால் இந்த 10 வந்து சுருக்கி படிச்சுன்னு சொன்னால் 9ன்னு சொல்லி வரும். log 10 I 12ன் மேல I. சரியா? என்ன இருக்குது? இவர் அப்படியே இங்கால கொண்டு வந்தோம்னு சொன்னால் அவர் அப்படியே அங்கால நீங்க கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் என்ன நடக்கும்னு சொன்னால் இவரு உங்களுக்கு யாராக மாறும்னு சொல்லி கேட்டால் 10ன் 3ஆக மாறும். ஓகே. சோ அப்படி யோசிக்காங்க. அப்படி சுருக்க போகாதீங்க. உங்களுக்கு சிக்கல்ல விழுவீங்க. சோ அப்படி நீங்க இங்கால மாத்தி சுருக்க போனீங்கன்னு சொன்னால் கஷ்டப்படுவீங்க. ஓகே. இப்ப நான் சுருக்க மாதிரி சுருக்குங்க. இது வந்து 9 தானே. 9 log 10ன் மறை 12ன் மேல் I. இப்படித்தானே வருது. இப்படி வருது. இப்ப பாருங்க. இதானே இந்த log 10 இந்த கேட்டகரிய இதுக்குள்ளால இங்கால கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் அதுக்குள்ள அங்கால நீங்க கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் இவர் என்னவாக மாறும்னு சொன்னால்
10 மறை 9 மாறும். சரியா? 10 மறை 9 மாறும். சரியா? சாரி, 10 9 மாறும். 10 9 மாறுமே. 10 9 வரும், மறை இல்ல. 10 9. சோ இங்க மைனஸ் ஒண்ணும் இல்ல தானே, 10 டைரக்டாக 9. சரியா? அப்ப சோ இவரை கொண்டு வந்து இங்கால பெருக்கினீங்கன்னு சொன்னால் கழிப்பட்டு I வந்து என்ன வரும், 10 மறை 3 வரும். சரியா? 10 மறை 3 சொல்லி வரும். சரியா? 10 மறை 3 சொல்லி வரும். அதே கேட்டகரி அங்காளையும் செஞ்சீங்கன்னு சொன்னால் இதே ஸ்டெப்ல வச்சு செய்யறேன். 4 டெசிபலுக்கு அப்ப 4 தர லோக் 10 மறை 12 மேல் I2, இது I1, இது I1. சோ இதை எப்படி சுருக்கினீங்கன்னா இது 10 4 வரும். 10 மறை 12 மேல I2. சோ இதுல இருந்து I2 வந்து என்ன வரும்னு சொன்னால் 10 மறை 8 வரும். சரியா? இதெல்லாம் என்ன, வாட் மீட்டர் -2. வாட் மீட்டர் -2. சோ இது உங்களுக்கு விளங்கலன்னு சொன்னா பிரச்சனை இல்ல. இது இப்படி இங்கால வரக்கல இது 10 9 மாறுதுன்னு நினைவுச்சுக்கொள்ளும். சரியா? 10 9 மாறுதுன்னு நினைவுச்சுக்கொள்ளும். சோ இதுல இருந்து கேள்வி என்னன்னு சொன்னால் I1 இன் கீழ I2. சரி, I1 இன் கீழ I2 தான் வந்து உங்களுக்கு கேள்வி. நான் இந்த இடத்துல வேண்டிய எழுதி காட்டுறேன். I1 இன் கீழ I2 தான் கேள்வி. I1 என்னன்னு சொன்னால் 10 மறை 3. I2 என்னன்னு சொன்னால் 10 மறை 8. சோ சுருக்கி விட்டீங்கன்னு சொன்னால் 10 5 வரும். நான் கேள்தன்மை நுழைவாய் 10 மறை 2 மறை 12 எடுத்து செஞ்சதால அப்படி வந்துச்சு. அது அப்படி எடுக்காம கூட நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா சுருக்கிட்டு போகலாம், பிரச்சனை இல்லை. ஐ அப்படியே வச்சாலும் ஐ என்ன செய்ய போதும், நீங்க ஒண்ணு வரக்கல வெட்டித்தான் பட போதும். வெட்டிப்பட்டாலும் இந்த பெருமானம் தான் வரும். சரி, உங்களுக்கு சிம்பிளாக விளங்கணுன்றதுக்காக அதுக்கு நான் பெருமானம் என்ற பிரதியிட்டு செய்தேன். அப்படி நீங்க பெருமானம் பிரதியிடாட்டி ஐ அப்படியே ஐ நோட்டுன்றது அப்படியே வந்து இந்த இடத்துல கட் ஆகி இதே ஆன்சர் வரும். சோ இந்த ஆன்சர் அடியும். சரி, சோ நிறைய பேர் அப்படி இந்த பெருமானங்களை போட்டு தான் சுருக்குத, அதனாலதான் நானும் போட்டு சுருக்கினேன். சோ அப்படி செய். அதனால நானும் போட்டு சுருக்கிறேன். சோ அப்படி செய்யுங்க. அதுல 10 5 வரக்கூடிய ஆன்சரை அடிங்க. எனக்கு சார் டவுட்னா கேளு. சரி, 14வது MCQ. 14வது MCQ. 14வது MCQ பாத்தீங்கன்னா ஒரு உலோகத்தின் ஒளியின் நுழைவாய் மீடிரன் F0. சரியா? ஓகே. ஆகும். மீடிரன் 4F0 உடைய ஒளி அவ்வுலோகத்தின் மீது படும் போது ஒளி இலத்திரன்களின் உயர்ந்தபட்ச இயக்க சக்தி யாது? ஓகே, இப்ப பாருங்க, ஒளிமின் விளைவு. சரியா? ஒளிமின் விளைவுன்னு சொன்னா என்னன்னா ஒரு ஒளிப்புலங்கூர் மேற்பரப்பு இருக்குது. ஒளிப்புலங்கூர் மேற்பரப்புன்னு சொன்னா யாரு? ஒளிமின் விளைவு நடக்கக்கூடிய மேற்பரப்பு. சரியா? நடக்கக்கூடிய மேற்பரப்பு. ஒப்பமான மேற்பரப்புன்னு சொன்னா உராய்வில்லாத மேற்பரப்புன்னு சொல்லுவது மாதிரி ஒளிப்புலங்கூர் மேற்பரப்புன்னு சொன்னா ஒளிமின் விளைவு நடக்கக்கூடிய மேற்பரப்பு. இப்படியான ஒரு இடத்துல சக்தி கூடின ஒத்தர். சக்தி கூடின ஒரு ஒத்தர்னு சொன்னா யாரு? மீடிரன். ஒரு நீங்க திருசியம் எடுத்து பாத்தீங்கன்னா திருசியத்தை எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னால் அதுல பாத்தீங்கன்னு சொன்னால் என்ன நடக்கும்? இந்த எக்ஸ்ரே காமா யூவி அப்படின்னு சொல்லி போகக்குள்ள என்ன கூடும்? மீடிரனும் கூடும், சக்தியும் கூடும். சரியா? ஏன்னு சொன்னா அங்க உள்ள அந்த மின்காந்த அலைகள்ல அந்த மின்காந்த அலைகளின் சக்தி ஈன்னு சொன்னது HFல வரப்போகுது. சோ மீடிரன் கூடங்களை என்ன செய்யுதுன்னு சொன்னா சக்தியும் கூடுது. மீடிரன் கூடங்களை சக்தியும் கூடுது. ஆகவே இப்படி சக்தி கூடின ஒத்தர் மீடிரன் கூடின ஒரு ஒளிக்கதிர் வந்து படுது. படப்பட இதுல வந்து என்ன செய்யும் சொன்னா இலத்திரன்கள் இருக்கு. ஒளிப்புலங்கு மேற்பரப்புல இலத்திரன்கள் இருக்கு. சரியா? இந்த சக்தி கூடினவர் வந்து பட்ட என்ன செய்யும்னு சொன்னா போட்டோன்களாக அந்த சக்தியை கொண்டு வந்து இதுல துடிச்சிட்டு இருக்கிற சுயாதீன இலத்திரன்கள் தானே பாஞ்சி போக ரெடியாக இருக்க அந்த இலத்திரன்களுக்கு கொஞ்சம் சக்தியை கொடுக்கும். கொடுக்கவே அந்த இலத்திரன்கள் அந்த சக்தி எடுத்துட்டு என்ன செய்யும் சொன்னால் பாஞ்சி வெளியில போகும். பாஞ்சி என்ன செய்யும்? வெளியில போகும். இந்த இலத்திரன்கள் என்ன செய்யும்னா பாஞ்சி வெளியில போகும். இவரு
பாஞ்சு போறதுக்கு ஒரு சக்தி ஒன்று தேவை. சோ அந்த அளவு சக்தி வந்து அந்த பாஞ்சு போக தேவையான அளவு சக்திய வந்து இந்த கதிர்கள் கொண்டிருந்தா தான், சரியா, இந்த கதிர்கள் கொண்டிருந்தா தான் என்ன செய்யும்னு சொன்னா இங்க ஒளிமின் விளைவு நடந்து இந்த இலத்திரன்கள் வெளியில பாயும். சோ அதை கொண்டு போறதுக்கு தேவையான மினிமம் சக்தியை வந்து நாம என்ன செய்வோம்டா பைன்னு சொல்லுவோம். சரியா, பைன்னு சொல்லுவோம். சரியா, பைன்னு சொல்ல போறோம். சோ இதோட பெருமானம் என்னடி இவங்க சொல்லுதாங்கன்னு சொன்னா இந்த இடத்துல இதோட பெருமானம் இவங்க என்னடி சொல்லுதாங்கன்னு சொன்னால் எஃப் நோட்டுக்கோ இலத்திரண்ட சக்தி கொண்டு போறதுக்கு தேவையான ஒரு ஒளிமின் விளைவு நடக்க தேவையான மீடிரண்ட இழிவு பெருமானம் வந்து எஃப் நோட் நுழைவாய் மீடிரன் வந்து எஃப் நோட்னு சொல்லுதாங்க. சரியா, சரி, இழிவு மீடிரன் வந்து எஃப் நோட்னு வந்து மென்ஷன் பண்ணுதாங்க. சோ அப்ப இதுல இருந்து நீங்க என்ன எடுக்கலாம்னு சொன்னா இந்த சக்திக்கான பெருமானத்தை h f நோட்னு சொல்லி எடுக்கலாம். சரியா, h f நோட்னு சொல்லி எடுக்கலாம். ஓகே, இப்ப பாருங்க, இந்த நுழைவாய் மீடிரன் வந்து அதாவது இப்ப இந்த ஒளிமின் விளைவு நடக்கணும்னு சொன்னா அதுக்கு தேவையான இந்த மினிமம் சக்திக்குரிய மீடிரன் அந்த நுழைவாய் மீடிரன் வந்து எஃப் நோட்னு சொல்லப்படுது. ஆகவே இதோட பெருமானத்தை வந்து ஹெச் எஃப் நோட்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். சரியா, ஓகே. இப்படி ஒரு சக்தி இருந்தா தான் வந்து என்ன செய்யும் சொன்னால் இந்த கதிர்கள் வந்து ஒரு இலத்திரனை புடுங்கி எரியும். சரியா, அதுக்கான சக்தி. இதுக்கு எக்ஸ்ட்ராவாக வரக்கூடிய சக்தி, அதாவது இந்த மீடிரனை விட கூடுதலாக நீங்க மீடிரன் கொடுத்தீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ராவாக வரக்கூடிய சக்தி என்ன செய்யும் சொன்னா இலத்திரனுக்கு கொடுக்கப்பட்டு அது இலத்திரண்ட இயக்க சக்தியாக மாறும். சரியா, ஆகவே டோட்டலாக இந்த கேள்வியின் படி அந்த கதிரிண்ட மீடிரன் வந்து கிடைக்கக்கூடிய அந்த ரே இந்த மீடிரன் வந்து மின்காந்த அலையின் மீடிரன் வந்து என்ன செய்யப்படுதுன்னு சொன்னால் 4f நோட்டாக இருக்கு. சோ அப்ப டோட்டலாக வரக்கூடிய சக்தி என்னன்னு சொன்னா 4hf நோட் சமன் இங்க தேவையான சக்தி ஒளிமின் விளைவு நடக்க தேவையான சக்தி பிளஸ் இயக்க சக்தி கைனடிக் எனர்ஜி. சோ மீதமுள்ளது என்ன செய்யும் கைனடிக் எனர்ஜியாக மாறும். சோ இதன்படி பாத்தீங்கன்னா 4hf நோட் சமன் இங்க hf நோட் பிளஸ் ke. சோ சுருக்கிட்டீங்கன்னா ke வந்து 3hf நோட்டுக்கு ஈக்குவலாக வரும். சோ இத பத்தின ஃபுல் விளக்கத்தையும் நான் செய்திருப்பேன். சோ அந்த வீடியோஸ் என்ன செய்யும் சொன்னால் ஃபைனல் ப்ராஜெக்ட்ல உள்ளவங்களுக்கு கிடைக்கும். சரி, ரிவிஷனின் ஊடாக கிடைக்கும். இவ்வளவு ஒளி இலத்திரன்கள்ல உயர்ந்தபட்ச இந்த வெளியாகக்கூடிய இலத்திரன்கள்ல பேர் தான் ஒளி இலத்திரன்கள். சோ இதை பத்தி நான் நார்மலாக தான் பேசினேன். சோ எக்ஸ்ட்ராவாக அதுல இறங்கி பேசியிருப்போம் டிவிஷன்ல, அதுல பாருங்க. சரி, ஓகே ஓகே, அடுத்த கேள்விக்கு போலாம். ஷோர்ட்டாக இவ்வளவு போதும். சரியா, நார்மலாக ஒரு எம்சிக்யூக்கு இவ்வளவு விளக்கம் உங்களுக்கு போதும். இதோட ஒரு எம்சிக்யூ நிறைய இன்னும் இறங்கி ஃபுல் தியரியும் பேசிட்டு போகலாம். நான் யூனிட் வைஸாக செய்யப்போல நான் ஃபுல் தியரியும் பேசிட்டு போறேன். சரியா, அது வந்து ரிவிஷனோட தான் மெயினாக போகும். இப்படி செய்யக்கூட நான் நார்மலாக போறேன், இல்லைன்னா இதுல நிறைய நேரம் போகும். சரி, ஓகே. அடுத்த கேள்வி, குவியத் தூரம் 20 உடைய ஒரு குவிவு வில்லையும் குவியத் தூரம் 5 உடைய ஒரு குழிவு வில்லையும் அவற்றுக்கிடையில் உள்ள தூரம் d ஆக இருக்குமாறு ஒரே அச்சில் வைக்கப்பட்டுள்ளன. குவிய வில்லையின் மீது ஒரு நிற சமாந்தர ஒளிக்கற்றை ஒன்று கற்றை குழிவு வில்லையின் ஒரு சமாந்தர ஒளிக்கற்றையாக வெளியேறுமெனின் தூரம் d. ஓகே, இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல 15வது எம்சிக்யூ 15வது எம்சிக்யூல வந்து என்ன செய்தாங்கன்னா ஒரு குவிவு வில்லை ஒன்று வச்சிருக்காங்க. அதுல குவிய தூரம் வந்து 20 சென்டிமீட்டர். சரியா, இதுல வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னா ஒரு நிற சமாந்தர ஒளிக்கற்றைகள் வந்து படுது. சரியா, பட்டு இதே பாதையில ஒரு குழிவு வில்லை ஒன்று வச்சிருக்காங்க. சரியா, இவர குவிய நீளம் 5 சென்டிமீட்டர். சோ இவர் கூடாக இங்க முறிஞ்சு இவர் கூடாக போக்கல திரும்பவும் சமாந்தரமாக போகணுமா? சரியா,
திரும்பவும் என்ன செய்யணுமா, சமாந்தரமாக போகணுமா, திரும்பவும் என்ன செய்யணுமா, சமாந்தரமாக போகணுமா. இப்ப உங்களுக்கு ஒரு சிம்பிளான விஷயம் தெரியும், சிம்பிளான விஷயம் தெரியும். ஒரு வில்லை கூடாக ஒரு ஒரு வில்லை கூடாக சமாந்தர ஒளிக்கற்றைகள் போகுதுன்னு சொன்னா அது என்ன செய்யும், ஒரு குவிய வில்லை கூடாக ஒரு சமாந்தர ஒளிக்கற்றை ஒன்று போகுதுன்னு சொன்னா அது குவிஞ்சி குவியத்து கூடாக போகும். எப்படி, குவியத்து கூடாக போகும், இல்லாட்டி குவியத்து கூடாக போற மாதிரி. ஒரு வில்லை கூடாக ஒரு குவியவில்லை சாரி குவியத்து கூடாக ஒரு கதிர் வருதுன்னு சொன்னா அது முறிவின் பின்னால சமாந்தரமாக போகும். சரியா, வார மாதிரி இருக்கினாலும் குவியத்து கூடாக வார மாதிரி இருக்கினாலும் முறிஞ்ச பின்னால என்ன செய்யும் சொன்னால் அது சமாந்தரமாக போகும். சரியா, சமாந்தரமாக போகும். சோ அப்ப இந்த இடத்துல நீங்க ஒரு விஷயத்த விளங்கணும். என்ன விளங்கணும்னு சொன்னால், இந்த இடத்துல நீங்க ஒரு விஷயத்த விளங்கணும். என்ன விளங்கணும்னு சொன்னால், வார மாதிரி இருக்குது. இப்ப கொண்டு வந்து இப்ப ஒரு குவியவில்லை எடுத்தீங்கன்னு சொன்னால் குவியத்துக்கு ஊடாக போற கதிர் என்ன செய்யும்டா அப்படியே சமாந்தரமாக போகும். அதே ஒரு குழிவு வில்லையில குவியத்துக்கால வார மாதிரி இருக்கிற கதிர்னு சொல்லிடும் அது. சரியா, ஒரு கற்பனையா வார மாதிரி இருக்கிற கதிர் என்ன செய்யும் சொன்னால் அப்படியே சமாந்தரமாக போகும். இதனாலதான் அந்த வேர்ட்ஸ் வந்து அப்படி வருது. ரெண்டு வில்லைக்கும் கொமனாகத்தான இந்த சமன்பாடுகளை சொல்லுதாங்க. சோ அதனால வந்து அப்படி வருது. சரியா, ஓகே. இப்ப வந்து பாருங்க, ஒவ்வொரு வில்லைக்கும் ரெண்டு குவியங்கள் இருக்கும். என்ன, ஒன்று முன்னால ஒன்று பின்னால். இங்க 20ல ஒன்று இருக்கும், அடுத்தது இங்கால சைட்ல இருக்கு. சரியா, இங்கால சைட்ல இருக்கு, ஆனா கீரை. அதே போல இதுக்கு 5 சென்டிமீட்டர்ல இங்கால ஒன்று இருக்கும், இங்கால ஒன்று இருக்கு. சரியா, இங்கால ஒன்று இருக்கு. இது 20, இது 20, இது 5, இது 5. அது மட்டும் கீரை. சரியா, இப்ப நான் சொன்னதை நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. ஒரு குவியவில்லையை பொறுத்த மட்டும் குவியத்துக்கு ஊடாக போற கதிர் சமாந்தரமாக போகும் முறிவின் பின்னால. சமாந்தரமாக வார கதிர் முறிவின் பின்னால குவியத்துக்கூடாக போகும். அதே ஒரு குழிவு வில்லைக்கு சொல்லக்கல குவியத்துக்கூடாக வார மாதிரி இருக்கிற கதிர், வார மாதிரி இருக்கிற கதிர் முறிவின் பின்னால சமாந்தரமாக போகும். சமாந்தரமாக வார கதிர் குவியத்துக்கூடாக போற மாதிரி இருக்கு. சரி, அது ஒரு மாறியின் ஒரு வேர்டு வந்து இந்த இடத்துல போடுபடுது. காரணம் என்னன்னு சொன்னால், டிரெக்டாக வாரவரே குவிவாரு. சரியா, குவிய கொலை வந்து என்ன செய்வாருன்னா குவியத்தான் போறாரு, குவிஞ்சு குவியத்துக்காலதான் போறாரு. ஆனா நான் இது ஏன் கீரலன்னு சொன்னால் அடுத்த ஸ்டெப்ல என்ன நடக்கும்னு சொன்னால், அடுத்த ஸ்டெப்ல என்ன நடக்கும்னு சொன்னால் குழிவு வில்லைக்கு பின்னாலையும் அது சமாந்தரமாக போகணும். அப்ப குவிய கொலை அது கட்டாயம் எங்கின குவியணும்னு சொன்னா, எங்கின குவியணும்னு சொன்னா இந்த குழிவு வில்லையின் குவியத்துல குவியணும். அப்ப குவிய வில்லையின் குழிவு வில்லையின் குவியத்துல குவிஞ்சாதான் குழிவு வில்லையின் குவியத்தில இருந்து வார மாதிரி குழிவு வில்லைக்கும் விளங்கும். சரியா, வார மாதிரி விளங்கணும். சரியா, வார மாதிரி விளங்கணும். விளங்கணும், நீங்க அதை ஃபர்ஸ்ட் விளங்கணும். நான் சொல்ல வாரத்தை திருப்பி சொல்லு. இந்த இடத்துல நீங்க சம்டைம் நான் 2-3 தடவை சொன்னதால குழம்பிருக்கும், திருப்பி சொல்லுதேன், நல்லா கேளுங்க. குவியவில்லையின் சமாந்தரமாக வாரது குவியத்துக்கூடாகத்தான் போகும். குவியத்துக்கூடாக போகணும்னா கட்டாயம் இப்படி சுருங்கி குவியத்துக்கூடாக போகும். யார குவியத்துக்கூடாக, இவர குவியத்துக்கூடாக. இவருக்கும் பின்னால சமாந்தரமாகத்தானே போகணும். அப்ப ஒரு குழிவு வில்லைக்கு சமாந்தரமாக முறிவின் பின்னால சமாந்தரமாக போகணும்டா குவியத்தில இருந்து வார மாறி இருக்கணும். வார மாறி இருக்கணும். வார மாறி இருக்கணும். இப்ப பாருங்க, வந்தவரு இங்கன குவிஞ்சிச்சுன்னு சொன்னா, இப்ப பாருங்க அந்த குவிவில்ல இருந்து இங்கனைக்குள்ள குவிஞ்சிச்சுன்னு சொன்னா வார மாறியா இருக்கி வருகுதா, அது சொல்லுங்க. மாற மாறியா இருக்கி வருகுதா, அப்படியே டிரெக்டா வந்து போற மாதிரி இல்ல இருக்கனே. இன்னைக்கு வந்து குவிஞ்சிட்டு இது இன்னைக்கு குவியவில்லையை விடுங்களேன். இப்ப இவரை பாருங்க, குழிவில்லைய பாருங்க, வார மாதிரி இருக்க வருதா, குவியத்தில இருந்து தான் வருது என்ன. இப்ப இந்த புள்ளிதான் இவருக்கும் குவியம், இந்த குழிவு விலைக்கும் குவியம், குவியத்திலிருந்து வருது. வார மாறி இல்ல, வருது, உண்மையிலே வருது. ஆனா என்ன மாதிரி இருக்கணும், வார மாறி இருக்கணும். அப்ப இங்கே குவிஞ்சு சரி வரும். எங்கே குவியணும்னு பாத்தீங்கன்னா போயிட்டு சரியா, ஈன குவிஞ்சிச்சுன்னு சொன்னா என்ன நடக்கும் அடுத்த ஸ்டெப்ல,
சரியா? இப்ப பாருங்க, இந்த குழிவு வில்லைக்கு இந்த குவியத்துல குவிஞ்சா குவியத்தில இருந்து வார மாதிரி இருக்கும். குவியத்தினூடாக வார மாறி இருக்கிற கதிர்கள் முறிவின் பின்னால என்ன செய்யும்? ஒளியியல் அச்சுக்கு சமாந்தரமாக போகும். வார மாதிரி இருக்குது. புள்ளிக்கோட்டுல காட்டுறீங்க சரிங்களா? அங்க குவியத்தால வார மாதிரி இருக்கு. அதே போல இன்னொன்னு நினைவு வச்சுக்கொள்ளுங்க. குவிவில்லை பொதுவாக என்ன செய்யும் சொன்னா பொருளுக்கு அடுத்த பக்கத்திலே பிம்பத்தை உருவாக்கும். ஆனா குழிவு வில்லை பொருளின் பக்கத்திலே பிம்பத்தை உருவாக்கும். இங்க பொருள் வந்தா தான் பிம்பம் மங்காலே வரும். சரியா? ஒரே பக்கத்துல வரணும். இப்படி சில பல அந்த வேர்ட்ஸை வச்சு இல்லாட்டி நான் இப்ப கடைசியா சொன்ன ஒரு சிம்பிள் ஐடியா அது மாதிரி ஒரு சிம்பிள் ஐடியாவை வச்சு முடிவு பண்ணலாம். ஆகவே இதுல இருந்து நல்லா வெளிப்படணும். இங்கதான் குவியுது. சோ அப்ப இங்க இருந்து இங்க எவ்வளவு தூரம்? 5 சென்டிமீட்டர். ஏண்டா இவர குவியம். இப்ப சமாந்தரமாக வாரவரே குவியவில்லை என்ற குவியத்துல தானே குவிவாரு. அப்ப இங்க இருந்து இங்க எவ்வளவு தூரம்? 20 சென்டிமீட்டர். சோ அப்ப இந்த கெப் வந்து கழிச்சு பெருக்கணும் தேவை. இந்த டீன்னு சொன்னவரு 15 சென்டிமீட்டர் பார்த்தாலே இதுக்கு மேல இந்த கேள்வியில ஒண்ணும் சொல்ல இருக்காது. சோ நான் அடுத்த கேள்விக்கு போறேன். நான் 2-3 தடவை சொன்னேன். திருப்பி உங்களுக்கு விளங்கணும்ன்றதுக்கு நான் திருப்பி சொன்னதே சம்டைம் குழம்பி இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னு சொன்னா ரெக்கார்டிங்ல கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணிட்டு அந்த இடையில வரக்கூடிய துண்டை மட்டும் பாருங்க கிளியரா. சரி. அப்ப நான் 16வது கேள்விக்கு போறேன். 16வது கேள்வியில பாத்தீங்கன்னு சொன்னால் திணிவு எம்ஐ உடைய துரோளி எக்ஸும். இப்ப பாருங்க 16வது கேள்வி மாதிரி கேள்விகள் என்ன செய்யுதுன்னு சொன்னால் ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. என்ன பெரிய கேள்வி? தரவுகள் கூட மாறி விளங்குது. சரியா? சோ தரவுகள் கூட மாறி விளங்குதுன்னு சொன்னா நீங்க தரவுகளை என்ன செய்யணும்னு சொன்னா குறிச்சு கொள்ளும். சரியா? ஓகே. திணிவு எம்ஐ உடைய துரோளி எக்ஸும். எக்ஸ் வந்து என்ன? எக்ஸ பத்தி சொல்லுதாங்க. திணிவு எம்மா. ஓகே. எம்மும் திணிவு கேபிட்டல் எம்ஐ உடைய துரோளி வையும். வை என்னவாம்? கேபிட்டல் எம்மா. ஓகே. எம்மும் ஓகே. திணிவு கேபிட்டல் எம்ஐ உடைய துரோளி வையும் ஓர் ஒப்பமான கிடை மேற்பரப்பின் மீது நேர்கோட்டின் வழியே ஒரே திசையில் இயங்குது. ஒரே திசைன்னு சொன்ன என்ன? இவரு வலது திசைன்னா இவரும் வலது திசை. அதுல மாற்றம் இல்லை. ஓகே ஓகே. ஒரே திசையில் துரோளி எக்ஸின் கதி துரோளி வையின் கதியின் இருமடங்காகும். துரோளி எக்ஸின் கதி வையின் கதியின் இருமடங்குண்டா துரோளி எக்ஸ் 2v என்று சொன்னா துரோளி வை v. துரோளி எக்ஸின் கதி துரோளி வையின் கதியிலும் கதியின் இருமடங்காகும். அப்ப இவர் 2v இவர் v. ஓகே. இரு துரோளிகளும் மோதிய பின்னர் ஒரு பொது வேகத்துடன் ஒருமிக்க செல்கின்றன. சரி. அப்ப இது வந்து பாருங்க ஒரே திசையில தானே போகுது. அப்ப ரெண்டுமே வித்தியாசமான வேகங்கள்னு சொன்னா ஒன்றோட மோதும். அப்ப அந்த வைக்கு பின்னால எக்ஸ் போயிருக்கும். எக்ஸ் திரட்டி போயிட்டு மோதி இருக்கு. அதே எக்ஸுக்கு பின்னால வை போச்சுன்னு சொன்னா என்ன நடக்கும்? எக்ஸுக்கு பின்னால வை போச்சுன்னு சொன்னா ஒரு நாள் மோதாது. ஏன்னா எக்ஸ் வந்து ஸ்பீடா போயிருவாரு. வை மெதுவா தானே போவாரு. அப்ப இந்த இடத்துல வைக்கு பின்னால வை இப்படி போகல. எக்ஸ் வந்து திரட்டி வந்து என்ன செய்தாருன்னு சொன்னா வைய முட்டுதாரு. எக்ஸ் வந்து திரட்டி வந்து வைய முட்டுதாரு. முட்டிய பின்னால சேர்ந்து இயங்குதாங்களாம். அப்ப இது வந்து ஆரம்பம். மோதலுக்கு பின்னால என்ன நடக்குன்னு சொன்னா பொது திணிவு எக்ஸும் வையும் சேர்ந்துடும். எக்ஸும் வையும் கொலாப் பண்ணிடும். கொலாப் பண்ணிச்சுன்னு சொன்னா இப்ப திணிவு என்ன? எம் பிளஸ் எம். இதானே? இதான் திணிவு. இப்ப வேகம் என்னன்னு சொல்லி பார்த்தா மோதுகை காரணமாக துரோளி வையின் கதி 20 வீதத்தினால் அதிகரிக்கிறது. துரோளி வையின் கதி 20 வீதத்தால் அதிகரிக்குதான். சரியா? மோதலின் பின்னால துரோளி வையின் கதி 20 வீதத்தால் அதிகரிக்குதுன்னு சொன்னா 20 வீதத்தால் அதிகரிக்குதுன்னு சொன்னா ஆரம்பத்துல v இருக்குது. இவர் 20% அதிகரித்து விட்டா 1.2 v. சரியா? எப்படின்னு சொன்னால் இது வந்து 100%. இது வந்து 100ஓட 20% கூடினா 120%. சோ 100% v எழுதினா 120% எப்படி எழுதணும்? 1.2 v எழுதணும். சோ அது விளையாடுங்க. அது தேவை. ஓகே. இப்ப y இந்த கதி மோதலின் பின்னால 1.2 v ன்னு சொன்னா x இந்த கதியும் அதுதான். ஏண்டா ரெண்டும் சேர்ந்து ஒரே திணிவு தானே. y மட்டும் தான் சொல்லிருக்காண்டு
எக்ஸ யோசிச்சுட்டோ இல்லாட்டி எக்ஸ தேடிட்டோ உங்களோட காலத்தையும் நேரத்தையும் வீணடிக்க கூடாது. ஏன்னு சொன்னா எக்ஸ் தான் y. ஏண்டா எக்ஸும் வையும் ஒன்றுக்கு கொலாப் பண்ணிட்டு ஜாயின் ஆகிட்டு. சரியா? ஓகே. இப்ப நீங்க மோதலுக்கும் பின்னாலையும் முன்னாலையும் தெரியும். கேள்வி என்னன்னு சொன்னா கேபிட்டல் எம் ஓவர் சிம்பிள் எம் என்ன? இதான் கேள்வி. சரியா? ஓகே. இப்ப நீங்க என்ன செய்யணும்? இப்ப நீங்க என்ன செய்யணும்ன்றத யோசிச்சீங்கன்னு சொன்னால் ஒண்ணும் செய்ய தேவையில்ல. மோதல் ஒன்று நடக்குதுனாலே உண்ட காப்பு தத்துவம் தான் போட போறீங்க. இங்க சக்தியில போ ஒன்றை பத்தி சொல்லி இல்லைன்றதால. சரியா? வேற ஒன்றுமே சொல்லி இல்லைன்றதால டிரெக்டாக உந்த காப்பு தத்துவம் ஆரம்பத்துக்கும் இறுதிக்கும் போடுவீங்க. ஆரம்பத்துக்கு போட்டீங்கன்னு சொன்னால் எக்ஸுக்கு போடுவோம். எக்ஸ் சிம்பிள் எம் இன்டு 2v சக வைக்கு போட்டா கேபிட்டல் எம் இன்டு v சமன் இறுதியில பாருங்க. இறுதியில பாருங்க m பிளஸ் m இன்டு 1.2v. சரியா? சோ இதுல v எல்லாத்தையும் வெட்டலாம். v எல்லாம் வெட்டி சுருக்கினீங்கடா 2 சிம்பிள் m சக கேபிட்டல் m சமன் 1.2 சிம்பிள் m சக 1.2 கேபிட்டல் m. சோ இதுல சுருக்கினீங்கன்னு சொன்னா 0.2 கேபிட்டல் m சமன் 0.8 சிம்பிள் m ன்னு வரும். சோ கேபிட்டல் m கீழ் சிம்பிள் m போட்டா 4 ன்னு வரும். அது உங்களோட சுருக்கல் உங்களோட கையில இருக்குது. சோ அதுல நான் ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. சுருக்கினீங்கன்னா ஆன்சர் வரும். நான் மெதட்ட மட்டும்தான் சொல்லணும். சுருக்கத்துல நீங்க தான் செய்யணும். சரியா? ஆகவே சுருக்கி ஆன்சரை போடுங்க. சுருக்கி ஆன்சரை போடுங்க. 16வது கேள்வியா? ஓகே. அந்த கேள்விக்கான ஆன்சரை வந்து 4வது ஆன்சர் போட்டுக்கொள்ளுங்க. அப்ப நான் வந்து டைம் வேஸ்ட் பண்ணாம 17வது கேள்விக்கு போறேன். 17வது கேள்விக்கு நான் போறேன். டைம் எந்தையும் வேஸ்ட் பண்ணாம நான் 17வது கேள்விக்கு போறேன். 17வது கேள்வியில ஒரு பந்து கிடையுடன் 60 பாகை கோணத்தில் மேல் நோக்கி எறியப்படுகிறது. எரியத்தின் தொடக்க இயக்கப்பாட்டு சக்தி K. பந்தின் உயர்ந்தபட்ச உயரத்தில் இயக்கப்பாட்டு சக்தியாது வழித்தடை ஒன்றும் இல்லை. சோ வழித்தடை ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் இந்த சக்தி வந்து இயக்க சக்தி அழுத்த சக்தியாக மாற்றப்படும். சரியா? அழுத்த சக்தி இயக்க சக்தியாக மாற்றப்படும். சோ இடையில வழித்தடை இல்லைன்னு சொன்னதால எந்த ஒரு சக்தி விரயமோ வேறொரு விஷயமோ இந்த இடத்துல இல்ல. சோ இந்த இடத்துல நீங்க அழுத்த சக்தியை பத்தி யோசிக்க தேவையில்ல. ஜஸ்ட் வந்து இயக்க சக்தியை மட்டும் யோசிச்சா சரி. சரியா? தரைமட்டத்திலிருந்து 60 பாகை கோணத்துல ஒரு பொருள் எரியப்படுது. சோ அதோட எரியல் வேகம் v சொல்லி வைப்போம். சரியா? அது வந்து அதி உயர் புள்ளிக்கு போற சந்தர்ப்பத்துல அதி உயர் புள்ளியில வச்சு தானே கேட்காங்க. சோ அதி உயர் புள்ளியில போக்கல அதுக்கு கிடை வேகம் மட்டும் இருக்கும், நிலைக்குத்து வேகம் இருக்காது. ஏன்னு சொன்னா நிலைக்குத்து வேகம் 0 ஆயிடும். கிடை வேகம் என்ன செய்யும்னா எப்பயுமே மாறிலியாக இருக்கும். அதோட பெருமானம் என்னன்னு சொன்னா v cos 60. சிம்பிளாக சொல்ல போனா v/2. v cos 60 v/2 தானே? v/2. சோ இப்ப இதுல இருந்து நீங்க ஒரு விஷயத்தை விளங்கணும். கேட்கப்பட்ட கேள்வி என்னன்னு சொன்னா ஆரம்பத்துல எரியப்படுத சந்தர்ப்பத்தில் இயக்க சக்தி கேம், அதி உயர் புள்ளியில இயக்க சக்தி என்ன? அதை நாம கே நோட்டுன்னு எடுப்போம். சரியா? ஆரம்பத்தை விடுங்க. இறுதிய அதாவது அதி உயர் புள்ளியில பாத்தீங்கன்னா நிலைக்குத்து வேகம் இல்ல கிடை வேகம் இருக்கும். ஆகவே அந்த கே நோட் யார்ல இருந்து வாராருன்னு சொன்னா இந்த v cos 60 இருந்து மட்டும் வராரு. எரியப்பட்ட சந்தர்ப்பத்துல எரியல் வேகம் டைரக்டாக நமக்கு v ன்னு தெரியும். சோ இந்த k வந்து v ல இருந்து வராரு. ஆகவே கைனடிக் எனர்ஜிக்கான சமன்பாடு 12 into mv வர்க்கம். இந்த இடத்துல தரையில எரியிற துணிக்கையும் m திணிவு தான். அதே துணிக்கு தானே மேலேயும் போகுது, அவரும் m திணிவு தான் சொன்னதால டைரக்டாக இங்க உள்ள கைனடிக் எனர்ஜின்னு சொன்னது யார்ல தங்கி இருக்குன்னு சொன்னா வேகத்தின் வர்க்கத்துல தங்கி இருக்கின்ற தொடர்பு உங்களுக்கு நீங்க எடுக்கணும். சரியா? வேகத்துல தங்கி இருக்கின்ற தொடர்பு எடுக்கணும். வேற எதையும் பத்தி யோசிக்க தேவையில்ல. இந்த தொடர்பு எடுக்க தெரிஞ்சா சரி. ஆகவே முதலாவது சந்தர்ப்பம் எரியப்படுத சந்தர்ப்பம் நான் எடுத்தேன் வேகம் v ன்னு சொல்லி அந்த v க்கான இயக்க சக்தி k. சோ k நேர்வித சமன் v என்ற வர்க்கம். அதி உயர் புள்ளில அதன் இயக்க சக்தி k நோட்டுன்னு எடுத்திருக்கோம். அதைத்தான் காணணும். k நோட் நேர்வித சமன் யார்ல தான் இருக்கிறா v/2 இந்த வர்க்கத்துல.
v/2 விண்ட வர்க்கம். v வர்க்கத்தின் கீழ் 2 சின்ன புள்ள மாதிரி போடுதே இல்ல, v/2 விண்ட வர்க்கம்னு சொல்லி தெளிவாக பிரதிவிடணும். சோ நிறைய பேர் அப்படி ஒரு பிழை விடுவீங்க. இத முதலாவது சமன்பாடாகவும் இத இரண்டாவது சமன்பாடாகவும் எடுத்து 2 கீழ் 1 சொல்லி போட்டு சுருக்கினீங்கடா k0 சமன் k/4 சொல்லி வரும். சோ ஆன்சரை தேடி அடிங்க, சுருக்கலை நீங்க செய்யுங்க. சரி, சுருக்கலை நீங்க செய்யுங்க, ஆன்சரை தேடி அடிங்க. வேற எதுவுமே இந்த இடத்துல பேச இல்ல. இதுல அழுத்த சக்தியை பத்தி யோசிக்கவோ வேறு சக்திகளை பத்தி யோசிக்கவோ இல்ல. நீங்க இங்க வேகத்தை வச்சு டைரக்டாக இயக்க சக்திக்கு தொடர்புபடுத்ததான் இருக்குது. எரியத்துல வரக்கூடிய மிகவும் சிம்பிளான கேள்விகள்னு சொன்னா கேள்வின்னு சொன்னாலே இந்த கேள்விதான். அப்ப இந்த கேள்விகள் ஏற்கனவேயும் பாஸ் பேப்பர்ல நிறைய தடவை வந்திருக்குது. ஃபுல் பிராக்டிஸ் ஒன்று பண்ணி அதை செய்ய ரெடி ஆகிக்கொள்ளும். சரி, ஃபுல் பிராக்டிஸ் ஒன்று பண்ணி அதை செய்ய ரெடி ஆகிக்கொள்ளும். சோ எனக்கு டவுட்னு சொன்னா கேளுங்க தாராளமா, நான் சொல்லித்தாரேன். நீங்க கிளாஸ பார்க்க கிடைக்கல, ரெக்கார்டிங் தான் பாத்தீங்கன்னு சொன்னாலும் பிரச்சனை இல்லை, பின்னால கேட்டாலும் நான் சொல்லி தருவேன். நான் அடுத்த கேள்விக்கு போறேன். இந்த பிரைவேட்டாக நாடி கேட்டாலும் நான் சொல்லித்தரேன், பிரச்சனை இல்லை. கிளாஸ்ல உள்ளவங்க தெரியும் நான் பிரைவேட்டா கேட்பீங்க தானே தொடர்ந்து, சோ அப்படி கேளுங்க. ஓகே, 18வது எம்சிக்யூக்கு போலாம். 18வது எம்சிக்யூல சொல்லப்படுற விஷயம், ஓகே, யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். நீளம் எல்லையும் கேள்வி மிக பெரிதாக இருக்குதுன்னா உடனே பேணி எடுக்கணும், மார்க் பண்ண ரெடி ஆகணும். நீளம் எல்லையும் விட்டம் டியையும், நீளம் எல் விட்டம் டியையும் உடைய ஒரு கம்பியினால் செய்யப்பட்ட ஒரு அமிழ்ப்பு வெப்பமாக்கியினால் ஒரு தரப்பட்ட நீரின் திணிவின் வெப்பநிலையை 40 பாகை C-யினால் உயர்த்துவதற்கு 4 நிமிடங்கள் எடுத்தது. ஒரு அமிழ்ப்பு வெப்பமாக்கியால 40 பாகை C-யால உயர்த்ததற்கு 4 மினிட்ஸ் எடுத்தது. சரியா? ஓகே. ஆனால் நீளம் 2L-ஐயும் விட்டம் 2D-யையும் உடைய ஒரு கம்பியினால் செய்யப்பட்ட வேறொரு அமிழ்ப்பு வெப்பமாக்கியினால் அதே அளவு நீரின் வெப்பநிலையை 40 பாகை C-யினால் உயர்த்த என்ன டைம் எடுக்கும்? இப்ப நீளம் 2L விட்டம் 2D 40 பாகை C-யை உயர்த்த எவ்வளவு நேரம் எடுக்கும்? அந்த நீரின் திணிவு மாறல, அதே போல நீரின் தன்வெப்ப கொள்ளளவு மாறாது. சோ இது ரெண்டுமே என்ன? மாறிலி. சரியா? இது இவ்வளவு தரவையும் நீங்க எடுத்தாலே போதும். படிச்சோ இல்லையோ இந்த தரவுகளை நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா ஒரு கேள்வியில இருந்து அனலைஸ் பண்ணி எடுக்க மட்டும் பழகணும். சரியா? என்ன செய்யுங்கன்னு சொன்னால் உங்களோட ஒரு பாஸ் பேப்பர் எடுங்க. எப்பயும் ரெஃபர் பண்ண பாஸ் பேப்பர் தான். பாஸ் பேப்பர் எடுத்து அதுல சைஸ்ல பெரிய கேள்விகள் இருக்கும், அதுல இருந்து அனலைஸ் பண்ணி தரவுகளை மட்டும் உங்களுக்கு செப்பரேட் பண்ணி எடுக்கலுமான்னு சொன்னதை பாருங்க. எப்படி பழகணும்னு சொன்னா ஒரு அன்னப்பறவை எப்படி தண்ணியில கலந்த பாலை தனியே பிரிச்சு எடுக்குமோ அதே போல கேள்வியில இருந்து முழுக்க முழுக்க தரவுகளை வெளியில விரிச்செடுக்கிறதுக்கு பிராக்டிஸ் பண்ணும். சோ இந்த பிராக்டிஸ் மட்டும் இருந்தாலே எம்சிக்யூ ஒன்று சொன்னதே கண்ணை பொத்திட்டு அடிச்சுட்டு போற மாதிரி லேசாயிரும். நிறைய பேருக்கு தரவுகளை வெளியில எடுக்கிறதுதான் பிரச்சனை. சரியா? தரவுகளை வெளியில எடுத்தா அந்த 6 வரிக்குரிய கேள்வி ஒரு 4 எழுத்துல முடிஞ்சு, கொஞ்சம் கூட எழுத்து இருக்கும் பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணீங்க, ஒரு 4 எழுத்துல முடியுதுன்னு. சோ இது இருந்தா போதும். இப்ப நல்ல விளங்கணும். இதுக்கு பின்னால இத எடுத்த பின்னால உங்களுக்கு ஐடியாஸ் வர ஆரம்பிக்குது கூட என்ன சமன்பாடுகளை யூஸ் பண்ணலாம் அப்படின்றது உங்களோட கேள்வியாக இருக்கும். சரியா? என்ன சமன்பாடுகளை யூஸ் பண்ணலாம்ன்றது கேள்வியாக இருக்கும். சரியா? என்ன சமன்பாடுகளை யூஸ் பண்ணலாம், எப்படி யோசிக்குது? இதுக்கு நிறைய சமன்பாடுகள் இருக்குதா இருக்குன்னு உங்களுக்கு தோணலாம். சம்டைம் உள்ள எல்லா சமன்பாடும் கண்ணுக்கு முன்னால வரும். வெப்பநிலை மாற்றத்தை டியையும் வச்சா ஆர் சமன் கே டெல்டா டீட்டா மீன் டியா இல்லாட்டி எம்எஸ் டெல்டா டீட்டா மீன் டியாண்டு ஊறாப்பட்ட சமன்பாடு எல்லாமே கண்ணுக்கு முன்னால வரும். சிம்பிளாக விளங்க வேண்டிய விஷயத்த பாருங்க. இப்ப உதாரணமாக இந்த செட்டப் எப்படி இருக்க போகுதுன்னு சொன்னால், இப்படிதான் அமிழ்ப்பு வெப்பமாக்கி இருக்கும். என்ன சரி, அவனோட அமைப்பு வெப்பமாக்கின்னு சொன்னா அந்த ஹீட்டர் இப்படி ரோலா தண்ணிக்குள்ள போட்டு சூடாக்குவீங்க. சரி, சுவிட்சை போட்டா சூடாகும், இடையில கையை விட்டா கரண்ட் அடிக்கும். சோ அவர் தான் என்னன்னு சொன்னா அமைப்பு வெப்பமா. சரியா? இவரை இங்க கொண்டு போய் என்ன செய்ய போறோம்னு சொன்னா
உங்களோட வீட்டுல சொருவீங்க. சரியா? வீட்டுல சொருவீங்க. அப்ப 230 வோல்டேஜ் கிடைக்கும். சரியா? ஓகே. இவர் வந்து எல்லும் டியும். இவரே தூக்கிட்டு இன்னொருத்தர் உங்களுக்கு போடையிலும் யாருன்னு சொன்னா 2Lம் 2Dயும். சோ இந்த செட்டப்பை மாத்துவீங்க. ஆனா மேல உங்களோட வீட்டுல உள்ள கரண்ட் வோல்டேஜையோ வேற எதையும் மாக்கப்படல. அதே இதுல தான் கொண்டு போயிட்டு சொருகுவீங்க. ஆனா கீழே உள்ள இந்த வந்து இதாக மாத்துவீங்க, இல்லாட்டி இதாக மாத்துவீங்க. முதலாவது இது வைப்பீங்க, அடுத்தது இது வைப்பீங்க. இங்க உள்ள நிரப்பிரிக்கிற தண்ணி வந்து என்ன செய்யாதுன்னா, அந்த தண்ணியின் திணிவும் மாறாது, தண்ணியின் தன்வெப்ப கொள்ளலும் மாறாது. சரியா? மாறாது. ஓகே. என்னடா செய்யுது இப்படி ஒரு டவுட் வரும். சரி சரி, சிம்பிளாக நான் வாரேன். வெப்பம்னு தெரிஞ்சாலே, இப்ப வெப்பம் ஒன்று கொடுக்கப்படுதானே அயனைக்குள்ள வாரேன். சரியா? ஆகவே Q சமன் ms டெல்டா தீட்டா. சரியா? ms டெல்டா தீட்டா. சரியா? ms டெல்டா தீட்டா. இதுல இதான் நம்மளோட பேசிக் சமன்பாடு. இந்த சமன்பாடுல எவ்வளவு நேரத்துல வெப்பநிலை அதிகரிக்குது என்று சொன்னதால இது என்ன செய்வோம்னா நேரத்தால பிரிப்போம். ஆகவே இந்த கியூவையும் நேரத்தால பிரிப்போம். சரியா? வெப்பம்னு சொன்னது சக்தி, சக்தியை நேரத்தால பிரிச்சா என்ன வரும்? வலு வரும். ஆகவே வலு சமன் ms டெல்டா தீட்டாவின் கீழே டி. சரிதானே? ஓகே. வலு 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 வலுக்கு பதிலா என்ன போடுது? நான் ரோட்ல ஒரு சாமனை எஃப்ண்ட வேகத்தோட எஃப்ண்ட விசையை கொடுத்து வீண்ட வேகத்தோட தள்ளிட்டு போனேன். சோ அப்ப அந்த வலு எஃப் இன்டு வி இந்த இடத்துல போடலுமா? போடலாம். பொருத்தமான என்ன சரி உண்டு பிரதியிடம். பொருத்தமான என்ன சரி உண்டு பிரதியிடக்குள்ள இங்க வலுன்னு சொன்னது பவர். சோ இந்த இடத்துல பவர் எங்க இருந்து கிடைக்குது, பவர் சோர்ஸ் என்ன அப்படின்றத நீங்க தேடணும். தேடினீங்கன்னு சொன்னா நீங்க கொடுக்குற அந்த மின்தான் வந்து இங்க வலுவாக வருது. ஆகவே மின் வலுக்கான சமன்பாடு என்னன்னு சொல்லி கேட்டா P சமன் VI அல்லது P சமன் V வர்க்கத்தின் கீழ R இப்படி இன்னும் ஒரு சமன்பாடு ஐய வச்சு எழுதிலும் I வர்க்கம் R அப்படி ஒரு சமன்பாடும் இல்ல. உங்களோட ஆசையத்தை நான் கெடுக்கிறதுக்கு P சமன் I வர்க்கம் R. இது 3 நாள் சமன்பாடு. சரியா? இது மட்டும்தான் இப்ப உங்களுக்கு போடலும். வேற வடு ஒன்று இங்க இல்ல. சரி, வேற ஒன்றே இல்ல. இந்த Pக்கு பதிலா இந்த 3ல யார ஒருத்தர் போடுறோம். இப்ப யார போடுது இந்த இடத்துல ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு இப்ப சில விஷயங்கள் இந்த இடத்துல நீங்க கெஸ் பண்ணணும். இந்த இடத்துல வோல்டேஜுக்கு ஒரு பிக்ஸ் பெருமானம் உங்களுக்கு எடுக்கல. வீட்டுல தானே சொருகப்படுங்க. அப்ப ஒரு 230 நானே எழுதி விட்டுருக்கேன். பிக்ஸ் பெருமானம் எடுக்கல. அப்ப வோல்டேஜ பத்தின ஒரு ஐடியா உங்கள்கிட்ட இருக்கு. சரியா? வோல்டேஜ பத்தின ஒரு ஐடியா இருக்குன்னா ஐடியா உள்ள ஒருத்தர் எடுத்தா தானே ஈஸி. அப்ப இந்த இவர் எடுக்க தேவை. ஏண்டா நமக்கு இந்த இவரை பத்தின ஒரு ஐடியா இல்ல, ஆனா வோல்டேஜ் சம்பந்தமான ஐடியா இருக்கு. அப்ப மேல உள்ள 2ல ஒன்றை தெரிவு செய்யும். சரி, அடுத்தது இவர விட்டம் தெரியும். சரியா? இவர விட்டம் தெரியும். அதே போல இவர நீளம் தெரியும். விட்டத்தை வச்சு நமக்கு வேண்டாம் குறுக்கு வெட்டு பரப்பு காணேன். நீளம் தெரியும், குறுக்கு வெட்டு பரப்பு தெரியும். அமிழ் வெப்பமாக்கிய அந்த உலோகத்தின் தடை திறன் அப்படி இப்படி என்ன சரி ஒன்றை கண்டுபிடிச்சோம்னு சொன்னா ஒரு கெஸிங்ல போனோம்னு சொன்னா வேணும்டா இவருக்கு ஒரு தடை ஒன்று இருக்கும். அந்த தடையை கண்டுபிடிக்க. சரி, அதை தடையை கண்டுபிடிக்க. தடையை கண்டுபிடிச்ச பின்னாலதான் நீங்க என்ன செய்யணும்? V= IR போட்டு மின்னோட்டத்தை கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் தடையை கண்டுபிடிக்கணும். தடையை கண்டுபிடிச்சா தான் முக்கியமான கோணம் வருது. சரியா? ஓகே. இப்ப பாருங்க, தடையை கண்டுபிடிச்சா தான் மின்னோட்டத்தை கண்டுபிடிக்கல. சரியா? அப்ப ஃபர்ஸ்ட் என்ன செய்வோம்? தடை தான் கிடைக்கும். தடையை கண்டுபிடிச்சிட்டு தானே மின்னோட்டத்துக்கு போகணும். அப்ப தடையோட நிப்பாட்டி போவோம். எதுக்கு மின்னோட்டத்துக்கு போறேன்? மின்னோட்டம் தேவை. நம்ம தடையை கண்டுபிடிச்சு திருப்பி மின்னோட்டத்தை கண்டுபிடிச்சு செய்தத தடையை மட்டும் வச்சே செஞ்சுட்டு வேலையை பார்ப்போமே. இப்ப Pக்கு பதிலாக இந்த சமன்பாட்டை பிரதியிட்டா V வர்க்கம் சமன் R இன் கீழே ms டெல்டா தீட்டாவின் கீழே T.
இவ்வளவுத்துக்கும் பிரதியிட்டு செய்ய தேவையில்லை. ஏன்னா இவ்வளவுத்துக்கும் பிரதியிடறதுக்கான தரவுகள் உங்கள்கிட்ட இல்லை. ஃபர்ஸ்ட் நம்ம மாறிலிகளை தூக்கிட்டு நேர்விய சமனுக்கு வரும். எப்பயுமே பெரிய பெரிய சமன்பாடுகளை வச்சுட்டு கேள்வி செய்ததை விட்டுட்டு நேர்வித சமன் தொடர்புகளை வச்சு கேள்வி செய்ய பழகுங்க. பிராக்டிஸினூடாக கேள்வி செய்யுங்க. முதலாக இந்த கேள்வி செய்தீங்கன்னா சமன்பாட்டுல வச்சு செய்யுங்க. அடுத்த தடவை இப்படியான ஒரு கேள்வி வரக்கல அதை 7 அளவு தேவையில்லாததெல்லாம் நீக்கிட்டு நேர்வித சமன் தொடர்பு கொண்டு வாங்க. நான் இப்ப கொண்டு வந்து காட்டுறேன். எப்படி பாருங்க. எம்மும் எஸ் மாறிலி. மாறிலிகளை வெட்டுங்க. மாறிலிகளை வெட்டுங்க. முதலாவது சந்தர்ப்பத்திலேயும் 40 பாகை சி தான் உயர்வு. இரண்டாவது சந்தர்ப்பத்திலே 40 பாகை சி தான் உயர்வு. அப்ப இவர்ல ஒரு மாற்றம் இல்லை. அவரையும் வெட்டுங்க. முதலாவது சந்தர்ப்பத்திலேயும் வீட்டுல உள்ள வோல்டேஜ் தான். இரண்டாவது சந்தர்ப்பத்திலேயும் வீட்டுல உள்ள வோல்டேஜ் தான். இவரையும் வெட்டுங்க. வெட்டினீங்கடா 1/கீழ 6 நேர்வித சமன் 1/கீழ t வரும். அது டிரெக்டாக 6 நேர்வித சமன் t எழுதலாம். 6 நேர்வித சமன் t எழுதலாம். சரிதானே? ஓகே. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்டா தடையை காணணும். தடைக்கான சமன்பாடு ஒன்றையும் r சமன் ரோ எல்லோவே ஏன்னு சொல்லி ஒரு சமன்பாடு இருக்கு. ஏக்கு பதிலாக நமக்கு என்ன போடலாம்? பைடி வர்க்கத்தின் கீழே 4 சொல்லி போடலாம். சரியா? இந்த 4 மேல வரும். இப்படி ஒரு சமன்பாடு கிடைக்கும். சரியா? இப்படி ஒரு சமன்பாடு கிடைக்கும். சோ இந்த சமன்பாடுல இருந்து இந்த 4 ரோ பை எல்லாம் மாறாது. ஆகவே r நேர்வித சமன் L இன் கீழே d வர்க்கம் எடுக்கும். சரியா? முதலாவது சந்தர்ப்பத்துக்கு r நேர்வித சமன் r1 நேர்வித சமன் L நீளம் என்ன L கீழே d வர்க்கம். இரண்டாவது சந்தர்ப்பத்துக்கு r2 நேர்வித சமன் 2L இன் கீழே 2d வர்க்கம். வர்க்கம். சரியா? இதுல இருந்து நீங்க சுருக்கி எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு r1 சமன் 2r2 சொல்லி ஒரு ஆன்சர் கிடைக்கும். r1 சமன் 2r2 சொல்லி ஒரு ஆன்சர் கிடைக்கும். இதை நீங்க சுருக்கி பாருங்க. சரி, அதாவது முதலாவது சந்தர்ப்பத்தில இருந்த தடையை விட இரண்டாவது சந்தர்ப்பத்தில தடை அரை மடங்காக குறையுது. முதலாவது சந்தர்ப்பத்தில ஆறும் டீயுமாக இருக்குது என்று சொன்னா இரண்டாவது சந்தர்ப்பத்துல இந்த தொடர்பு வச்சு பாத்தீங்கன்னா விளங்கும். முதலாவது சந்தர்ப்பத்துல தடை 6 என்று சொன்னா இரண்டாவது சந்தர்ப்பத்தில் தடை r/2 ஆக மாறுது. சரியா? ஆகவே இரண்டாவது சந்தர்ப்பத்துக்கு வரக்கல. முதலாவது சந்தர்ப்பத்துல தடை 6 என்று சொன்னா இரண்டாவது சந்தர்ப்பத்துல தடை r/2. சரியா? ஆகவே முதலாவது சந்தர்ப்பத்துக்கு நேரம் 4 மினிட்ஸ் என்று சொன்னா இரண்டாவது சந்தர்ப்பத்துக்கு நேரம் ரெண்டு நேர்வித சமன் தானே, இது அரைவாசியாக குறைஞ்சா நேரம் அரைவாசியாக குறையும் 2 மினிட்ஸ். 2 மினிட்ஸ். சோ இப்படி சிம்பிளாக நேர்வித சமன் தொடர்புல வச்சு கேள்வியை முடிச்சிடலாம். எல்லா இடத்துலயும் பாருங்க, நான் எடுத்தது எல்லாமே நேர்வித சமன் தொடர்பு. சமன்பாடுகள்ல பிரதியிட்டு செய்தது கஷ்டம். நேர்வித சமன் தொடர்புகள்ல போட்டு செய்தது மிச்சம் லேசி. சோ அதனால அப்படி செய்தேன். சோ அதோட அந்த கேள்வியை முடிப்போம். அதுக்கு மேல பேசுறவ அந்த கேள்வியில ஒரு வருத்தம் இல்ல. சோ நான் அடுத்த கேள்விக்கு போறேன். 19வது கேள்வி, அதாவது 19வது கேள்வின்னு சொல்லுங்க. 19வது கேள்விக்கு போனீங்கன்னு சொன்னால் புவி சூரியனை பற்றி ஆரையுடைய ஒரு வட்டப்பாதையில் கதி V1 சுழல்கின்றது. எனவே செவ்வாய் சூரியனை சுற்றி R2 எனும் வட்டப்பாதையில் கதி V2 சுற்றுகிறது. V1க்கும் V2க்கும் இப்ப நல்லா விளங்கணும். சூரியன் நடுவுல இருப்பார். சரியா? கீர்னதான் சூரியன். இன்னும் பெருசாக்கிடுவோம். சூரியனுக்கு கிட்டால புதன், அடுத்தது யாரோ அப்படி இருந்துட்டு அதுக்கு கொஞ்சம் தூரத்துல யார் இருப்பாருன்னு சொன்னா பூமி இருப்பார். ஒரு ஓபிட்டல்ல பூமி சுத்தி வருவாரு. அதுக்கும் கொஞ்சம் வெளியில யாரு சுத்தி வருவாருன்னு சொன்னா
யாரு சுத்தி வருவாரு? செவ்வாய் சுத்தி வருவாரு. கொஞ்சம் மார்க்கர் கொஞ்சம் எழுதுது இல்ல, நீல மார்க்கர்ல உள்ள பிரச்சனை இது. சரியா? நடுவுல யாருன்னு சொல்லி கேட்டா சன், சூரியன். சரியா? இந்த ஏரியாவுல யாரு சுத்தி வாரான்னு சொல்லி கேட்டா பூமி, எர்த் சுத்தி வாராரு. சரியா? இந்த ரேஞ்ச்ல யாரு சுத்தி வாரான்னு சொல்லி கேட்டா மாஸ், மாஸ் செவ்வாய் சுற்றி வரார். ஓகே, இவங்க ஒரு வட்டப்பாதை, நீள்வட்ட பாதையில தான் வருவாங்க. ஆனா இந்த கேள்வியில வட்டப்பாதைன்னு சொல்லியிருக்கான். அப்ப நமக்கு பிரச்சனை இல்லை, நாம அங்க அடிச்சுட்டு சாக தேவையில்ல, அவனே சொல்லிட்டான் தானே. சூரியன்ல இருந்து இவரு R1 தூரம், இவரு R1 தூரம், இவரு சூரியன்ல இருந்து R2 தூரம், R2 தூரம். சரியா? இப்ப இவங்க எப்படி இந்த வட்டப்பாதையிலே நிக்காங்க? ஏண்டா சூரியன் ஒரு பெரிய திணிவு, பூமியும் ஒரு பெரிய திணிவு. எப்பயுமே ஈர்ப்பு புலத்துக்குள்ளதான் இவங்க இருப்பாங்க, சூரியன் கட்டுப்பாட்டுக்குலாம் இருப்பாங்க. சூரியன் பிடிச்ச அவங்கள அவங்க பக்கத்துல இழுக்கும். ஒரு நாளுமே ஈர்ப்பு புலத்துல தள்ளுகை விசை இல்ல, கவர்ச்சி விசை மட்டும். ஆகவே பிடிச்சி இழுத்துட்டே இருக்கும். அப்ப இழுக்கத்தையும் தாண்டி அவங்க எப்படி நிக்காங்கடா, சூரியன் இப்படி பிடிச்சி இழுக்க அதுக்கு சமனான ஒரு விசைய அவங்க அங்கால கொடுக்காங்க. சூரியன், இப்ப நான் சூரியனுக்கு கேபிட்டல் எம் உண்டும், இவருக்கு M1 உண்டும், இவருக்கு M2 சொல்லியும் திணிவுகள் இருக்கு. சரியா? சூரியன் பிடிச்சு எப்படி இருப்பாரு? சூரியன் ஈர்ப்பு விசை G M1 R1 வர்க்கத்தோட இழுப்பாரு. இவரையும் பிடிச்சு இழுப்பாரு சூரியன் பக்கம். எப்படி இழுப்பாரு? G M2 R2 வர்க்கத்தோட இழுப்பாரு, R2 வர்க்கத்தோட இழுப்பாரு. R2 வர்க்கத்தோட இழுப்பாரு. இது M2 தானே, M2 தானே, R2 வர்க்கத்தோட இழுப்பாரு. அப்ப அதையும் அந்த இழுக்கத்தை தாண்டி அவங்க நிக்காங்கன்னு சொன்னா பூமி இழுக்கிறதுக்கு எதிர்த்து சரி இன்னும் மொத்தம் இழுத்தாகணும். சரியா? இழுத்தாகணும், இழுத்தாகணும். இழுத்தாதான் நிக்கலும். அது யாருன்னு சொன்னா இவங்க சுழலுறதால இவங்களுக்கு ஒரு கிடையாக ஒரு வேகம் ஒன்று இருக்கும். என்ன வேகம்? இவருக்குள்ள வேகம் V2, இவர்ல உள்ள வேகம் V1. இந்த வேகத்தின் காரணமாக வரக்கூடிய அந்த மைய நீக்க விசை M2 என்னது? ஓகே, கொஞ்சம் இருங்க, அப்படியே கொஞ்சம் இருங்க. ஓகே, சரி ஒருத்தர் வெளியில கூப்பிட்டதால போன. ஓகே, இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் இவரால வரக்கூடிய அந்த மைய நீக்க விசை மெக்கானிக்ஸ்ல படிச்சிருப்பீங்க. MV வர்க்கத்தின் கீழ R, MV வர்க்கத்தின் கீழ R. ஆகவே இது M2 தான். M2 V2 வர்க்கத்தின் கீழ R2. சோ அவர்ல எப்படி வரும்? அப்ப M1 V1 வர்க்கத்தின் கீழ R1 வரும். சரியா? R1 வரும். சோ நாம இப்ப என்ன செய்யலாம்னு சொன்னா இவங்கள வீக்கான தொடர்புகள் எடுக்கணும். ஆரம்பத்தில் நமக்கு தெரிஞ்ச தொடர்புகள் எழுதுவோம். என்ன தொடர்புகள் தெரியும்? சோ M1க்கு எழுதினோம்னு சொன்னால், அதாவது ஏத்துக்கு எழுதுவோம். இது மாஸ் தானே, இது மாஸ், அது ஏத்துக்கு எழுதினீங்கன்னு சொன்னா G M1 இன் கீழ R1 வர்க்கம் சமன் M1 V1 வர்க்கத்தின் கீழ R1. சோ இதுல உங்களுக்கு வெட்டேலும், யார வெட்டேலும்னு சொன்னா இந்த R1ஐயும் இங்க உள்ள வர்க்கத்தில் உள்ள ஒரு ஆரையும் வெட்டேலும். அதே போல இந்த M1ஐயும் இந்த M1ஐயும் வெட்டினீங்கன்னு சொன்னால் GM தனி எடுத்து எழுதுறேன். GM சமன் V1 வர்க்கம் R1 வரும். சரியா? அதே போல நீங்க மாசுக்கு எழுதினீங்கன்னு சொன்னால், மாசுக்கு எழுதினீங்க என்றால் இதே போல சமன்பாடு எழுதுங்க. நான் திருப்பி எழுதி காட்டல, சுருக்கி மட்டும் காட்டுதேன். GM சமன் இங்க V1 வர்க்கம்னா இங்க V2 வர்க்கம், V2 வர்க்கம் இன்டு R2 அப்படின்னு வரும். இதே போல இங்க சமன்பாடுகளை சுருக்கி பாருங்க வரும். இப்படியான ரெண்டு தொடர்புகள் உங்களுக்கு கிடைக்கும். ஒன்று ஏர்த்துக்கு, ஒன்று மாசுக்கு. நமக்கு V1 over V2 என்னன்றதுதான் கேள்வி. V1 over V2 என்னன்னு சொன்னதான் நமக்கான கேள்வி. என்ன V1 over V2 என்னன்னு சொன்னதான் நமக்கான கேள்வி.
சோ v1 v2 வலுவாக ஆக்கிறதுக்கு நாம என்ன செய்வோம்டா, இந்த gm இந்த gm ஈக்குவல் தானே. சோ அது ரெண்டும் ஈக்குவல்னத வச்சு v1 வர்க்கம் r1 சமன் v2 வர்க்கம் r2 தொடர்பு எடுப்போம். இதுல இந்த v1 over v2 போட்டோம்னு சொன்னா v1 வர்க்கத்தின் கீழ v2 வர்க்கத்தை போட்டா என்ன வரும்னு சொன்னால் r2 வின் கீழ r1 வரும். வர்க்கத்தை வர்க்கமூலம் போட்டோம்னு சொன்னா v1 இன் கீழ v2 r2 வின் கீழ r1 இன் ரூட் வரும். சோ இந்த சுருக்கலை செய்து அந்த இடத்துல கேள்வியை முடிச்சுக்கொள்ளும். சரியா? ஓகே, அடுத்த கட்டமாக நாம 20வது MCQ வருவோம். ஃபைனல் MCQ 20வது MCQ இன்றைக்குரிய கடைசி MCQ. சோ 20வது MCQ வந்தீங்கன்னு சொன்னால் பிம்ப தூரம் V உடன் ஒரு குவிவு வில்லையினால், நோட் பண்ணுங்க என்ன வில்லை? குவிவு வில்லை. குவிவு வில்லை. குவிவு வில்லையினால் உண்டாக்கப்படும் மெய்பிம்பங்களின், நோட் பண்ணணும் இதெல்லாம், சும்மா பொய்க்கு பெம்பல் காட்டுறதுக்கு இதை தரல இல்ல தானே, சும்மா விளையாட்டு காட்டுறதுக்காக இது உங்களுக்கு என்னன்னு சொன்னா தரப்பட இல்லை. இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்து முக்கியம். இப்ப எந்த டைம்லையும் தான் ஒரு லைட்ல இருந்து வில்லைகளை பத்தின ஒரு கேள்வி வருதுன்னு சொன்னா என்ன வில்லைய சொல்லுதாங்க, என்ன பிம்பத்தை சொல்லுதாங்க, எங்க பிம்பம் வருதுன்னு சொல்லுதாங்க, பிம்பத்தின இயல்பு என்ன சொல்லுதாங்க, ஒரு அளவி இந்த என்னது ஒளியியல் கருவிகள் சொல்லக்கல என்ன நிலையில கண் இருக்குதுன்னு சொல்லுதாங்க, கண்ணாடியை பத்தி சொல்லக்கல எங்க உள்ள பிம்பம் எங்க வருதுன்னு சொல்லுதாங்க, எங்க உள்ள பொருள் தெளிவாக தெரியுதுன்னு சொல்லுதாங்க. இது மாதிரியான விஷயங்களை தெளிவாக நீங்க விளங்கிக் கொள்ளணும், நோட் பண்ணி கொள்ளணும். மெய்பிம்பங்கள் ஏகபரிமாண பெரிதாக்கம் M உடன் மாறலை தருவது. இங்க M versus V வரைக்கும் தான் கேள்வி. M சொன்னது உருப்பெருக்கம், V சொன்னது என்ன? பிம்பத்தூரம். ஏகபரிமாண உருப்பெருக்கம் சொல்லப்படுது, ஏகபரிமாண உருப்பெருக்கம் சொல்லப்படுது. ஆகவே நல்லா நினைவு வச்சுக்கணும். M சொன்னது என்னன்னு சொன்னா M சமன் பிம்பத்தூரத்தின் கீழே பொருட்தூரம். இதை நல்லா நினைவு வச்சுக்கணும். சரியா? ஏகபரிமாண உருப்பெருக்கம் சொன்னதுல இருந்து நினைவு வைக்கணும். சோ ஓகே ஓகே, இப்ப ஒரு வரைவு வரையணும்னு சொன்னா உங்களுக்கு என்ன வேணும்? ஒரு வரைவு வரையணும்னு சொன்னால் ஒரு தொடர்போ சமன்பாடோ வேணும். நேர்வீத தொடர்போ சமன்பாடோ வேணும். சோ சமன்பாடுக்கு வாங்க. ஏன் சமன்பாடுக்கு வார என்று சொல்லி கேட்டா உங்களுக்கு இந்த இடத்துல இந்த ஒரு தொடர்பும் தெரியாது. குவிவில்லை மெய்பிம்பம் சம்பந்தமாக, குவிவில்லை இந்த உருப்பெருக்கம் பிம்பத்தூரம் பொருட்தூரம் சம்பந்தமாக எந்த ஒரு நேர்வு தொடர்பும் உங்களுக்கு மெயினாக தெரியாம இருக்கும். ஆனா ஒரே ஒரு சமன்பாடு தெரியும். என்ன சமன்பாடுனா 1/f சமன் 1/v மைனஸ் 1/u சொல்லக்கூடிய ஒரே ஒரு சமன்பாடு உங்களுக்கு தெரியும். சோ அந்த ஒரே ஒரு சமன்பாடை வச்சுட்டு தான் இந்த கேள்விக்கான வரைப்பை உருவாக்கணும். இப்ப பாருங்க, நான் சொல்லுற விஷயத்த குவிவுவில்லை இந்த வேர்டை வச்சு நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா பழைய தெக்காட்டின் குறிவிலக்கின் படி குவிவுவில்லைண்டா குவியத்தூரம் மைனஸ். சரி, இந்த குவியத்தூரத்துக்கு மைனஸ் வரணும். சோ இதுக்கு பழைய தெக்காட்டின் குறிவழக்கு யூஸ் பண்ண போறேன். -1/f சமன் மெய்பிம்பம். மெய்பிம்பம் எப்ப கிடைக்கும்னு சொன்னா சோ இதுதான் என்னன்னு சொன்னா வில்லை, இதான் ஒளிவார பக்கம். ஒளியின் திசைக்கு எதிர் திசையில போனா மைனஸ், சாரி ஒளியின் திசையிலேயே போனா மைனஸ் பழைய ரெக்கார்டின் குறிவழக்கின்படி. ஒளிவார திசைக்கு எதிர் திசையில போனா பிளஸ். பொருள் இங்கால இருக்கும், மெய்பிம்பம் சொல்லப்படுவதால பிம்பம் இங்கால உருவாகும். சரியா? ஆகவே பிம்பத்தூரம் என்னன்னு சொல்லி கேட்டா மைனஸ் பழைய ரெக்கார்டின் குறிவழக்கின்படி 1/v மைனஸ். இந்த என்ன மைனஸ் போட்டேன்னு சொன்னா இந்த மைனஸ். சரியா? மைனஸ். பொருட்தூரம் என்னன்னு சொல்லி கேட்டா பிளஸ், பிளஸ் 1 கீழ் u. சரியா? மைனஸும் பிளஸும் பெருக்கப்பட்ட திருப்பி பிளஸ் மைனஸ் ஆயிரும். 1/f சமன் -1/v
minus 1 upon u. எல்லாமே மைனஸாக இருக்குதுன்னா அந்த சமன்பாடு கண்ணை உறுத்தும். அப்ப அந்த சமன்பாடை நீங்க உடனே டோட்டலையும் நீங்க என்ன செய்யணும்டா மைனஸால பெருக்கி எப்படி எழுதணும்னு கேட்டா 1 upon f சமன் 1 upon v minus v plus 1 upon u. டோட்டலாக பிளஸ் ஆகி எழுதிட்டேன். யாரால பெருக்கி? மைனஸால பெருக்கி. மைனஸால பெருக்கி பிளஸ் ஆகி எழுதிட்டேன். இப்ப நான் சொன்னேன் உங்களுக்கு பிம்பத்தூரத்துக்கும் திணிவுக்கும் தான் சமன்பாடு கேட்கப்பட்டு. சரி, திணிவு இல்ல, என்ன உருப்பெருக்கம், ஏகபரிமாண உருப்பெருக்கம்னு சொன்னது b over u ன்னு சொன்னேன். சோ இந்த இடத்துல b over u ஒன்றை இந்த சமன்பாடுல நீங்க உருவாக்கணும். b over u ஒன்றை உருவாக்கணும்னு சொன்னால் இந்த சமன்பாட்டுல v ஆல பெருக்கி விட்டா இந்த இடத்துல சரியாக வரும். ஆக இந்த சமன்பாடு என்ன செய்யுதுன்னு சொன்னா டோட்டலாக v ஆல பெருக்குது. v ஆல பெருக்கினா 1 upon f v ஆல பெருக்கப்பட்டா v இன் கீழே f ன்னு வரும். இது சமன். இது v இன் கீழே v ன்னு வரும். சக v இன் கீழே u ன்னு வரும். v இன் கீழே சரியா அங்கிட்ட எழுதுதானே எழுது. சோ v இன் கீழே f அப்படியே போடுவோம். சமன் v இன் கீழே v ன்னு சொல்லி வந்தா அது அப்படியே திருப்பி போட தேவை. ஒன்று போட்டா சரி. சக v இன் கீழே u க்கு பதிலாக என்ன போடலாம்? m ன்னு போடலாம். இதான் நம்மட சமன்பாடு. இப்ப இந்த சமன்பாட வரைப்பாக மாத்தணும். வரைப்புக்கு ஏற்ப மாத்தணும். வரைப்புல வந்து x அச்சுல அதாவது இவர் தான் வந்து y அச்சு, இவர் வந்து x அச்சுன்னு சொன்னதால m வந்து எழுவாயாக மாத்துது. m வந்து அங்காலே இருக்கட்டும். m அங்காலே வச்சா m சமன் இந்த இருக்கீங்க பிம்பத்தூரம் ஒன்றைக்கு தானே, பிம்பத்தூரம் தானே x. பிம்பத்தூரத்தை வெளியில் எடுத்தோம்னா 1 upon f into v சய ஒன்று. பாருங்க, இந்த ஒன்றை நான் இங்கால கொண்டு வந்திருக்கேன். அப்ப சய ஒன்று, இந்த m அங்காலதான் இருக்குது. அப்ப நம்ம இப்படி இந்த சமன்பாட்டை தலைகீழா மாத்தி விட்டோம்னா m சமன் மைனஸ் ஒன்று அந்த அங்கால இருக்குது. ஒன்னின் கீழே v இன்டு v ன்னு போட்டிருக்கேன். ஒன்னின் கீழே f இன்டு v ன்னு போட்டிருக்கேன். இது வந்து y, இது வந்து m, இது வந்து x, இது வந்து c மைனஸ் c மைனஸ். சோ அப்ப வரைப்பு எப்படி வரும்? ஏகபரிமாண உருப்பெருக்கத்துக்கும் பிம்பத்தூரத்துக்குமான வரைப்பு இப்படி வரும். பல தடவை கேள்விப்பட்டது. இப்படியான ஒரு வரைப்பு வரும். சோ அப்படியான வரைப்பு ஒன்று இருக்கான்னு சொல்லி கேட்டா கெல்லிங் அப்படி ஒரு வரைப்பு ஒன்று இருக்குது. ரெண்டாவது வரைப்பு கீழ் ஏரியா காட்டி இல்லதான். இப்ப பாருங்க இப்படித்தான் இருக்குது. சரியா? இப்ப வந்துட்டா இதுதான் ஆன்சர், ரெண்டாவது ஆன்சர். சோ ரெண்டாவது ஆன்சர் சரியா? ஓகே. அப்ப அதே போல ஓகே, இப்ப இதோட வந்து இந்த கிளாஸ் வந்து முடியுது. சோ மீதமுள்ள பேப்பர்ஸை வந்து நாம அடுத்தடுத்த கிளாஸஸ்ல பார்ப்போம். யூனிட் வைஸ் பேப்பர்ஸையும் வந்து நாம ஸ்டார்ட் பண்ணுவோம். ரிவிஷன்ஸையும் வந்து தரப்பட்ட ரிவிஷன்ஸையும் வந்து நீங்க ஃபுல்லாக பார்க்க ஆரம்பிங்க. அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னால் இப்ப அவங்களோட ஃபைனல் ப்ராஜெக்ட் இந்த செகண்ட் பேட்சும் ஆரம்பிச்சிருக்கும். ஸோ தேவையானவங்களுக்கு டீடைல்ஸை ஷேர் பண்ணி விடுங்க. பழைய ஸ்டூடெண்ட்ஸ் புதிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் பார்க்கறதுன்னு சொன்னா ஒரு தடவை நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணி விடுதேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இல்லைன்னு சொன்னால் தெரிஞ்சவங்க நானந்தமைமார் இல்லாட்டி புதிய ஸ்டூடெண்ட்னா நீங்க ஜாயின் ஆகணும்னு சொன்னாலும் எல்லா டீடைல்ஸும் முன்னாலே ஸ்கிரீன்ல இருக்கும். 070-282-5678 நம்பருக்கு ஃபைனல் ப்ராஜெக்ட்னு சொல்லி டைப் பண்ணி சென்ட் பண்ணி விட சொல்லுங்க. உங்களுக்கான செகண்ட் பேட்சுக்குரிய அட்மிஷன்ஸை வந்து எடுத்துக்கொள்ளுங்க. முதல் பேட்ச் இப்போ 100+ ஸ்டூடெண்ட்ஸோட ஃபில் ஆகிட்டு ஸோ செகண்ட் பேட்சை ஸ்டார்ட் பண்ணலாம் இருக்கும். ஸோ குயிக்காக இந்த விஷயத்தை தெரியப்படுத்துங்க. ஸோ அப்போ நான் இதோட வந்து கிளாஸை வந்து